இன்றைக்கி அத்தியாயம் 8 நித்திய தர்மமும் வைஷ்ணவ நடத்தையும். ஓகே, அப்போ அத்தியாயம் 8 பாகம் 1 எப்படி ஆரம்பிக்கிறதுன்னா, இந்த ஜெய்வ தர்மம் ஸ்ரீ கோராகிரத என்ற ஒரு பெரிய ஏரியின் தென்கிழக்கு பகுதியை ஒட்டிய ஒரு காட்டில் ஒரு ஒதுங்கிய இடத்தில் சில வைஷ்ணவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அதுக்கு பேர் என்ன? கோராகிரதா. பக்கத்தில் ஏரி இருக்கிற மாதிரி நான் இதை ஒன்று போட்டு ஒரு விஷுவலுக்கு கொடுத்துருக்கேனே தவிர ஒரு ஆலமரம் நிற்கி அவன் அதுக்கு இந்த இடம் வந்து ஒரு ரொம்பவும் முக்கியமான இடம். ஏன்னா இந்த ஆலமரத்துக்கு கீழே தான் ஸ்ரீ நித்யானந்த பிரபு வந்து கீழே வந்து உட்கார் வருதில்ல. அது இந்த ஒரு இடம் அதில் ரொம்ப விசேஷமான இடம். அவள் இந்த இடத்துல சில வைஷ்ணவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அந்த இடத்துக்கு பேர் வந்து கோராகிரதா. கோரானா கௌரங்க மகாபிரபு, கிரதானா லேக்குன்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி நம்ம அங்கே என்னது இருக்குது? காளிய கிரதா இருக்குது. காளிய கிரதா தான் நம்ம இதில் பிருந்தாவனில் கிருஷ்ணர் வந்து காளிய டான்ஸ் ஆடினது, அந்த இடமும் காளிய கிரதா. அதே மாதிரி இது வந்து கோராகிரதான்னு பேர். சரியா? அவங்க ஒரு நாள் சாயங்காலம் அவங்க வந்து கோத்ருமத்தில், இது நம்ம அங்கே தான் இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம். அங்கே வசித்து வந்த வைஷ்ணவர்களை சாயங்கால பிரசாதத்துக்கு அவங்க அங்கே கூப்பிட்ருக்காங்க. அப்போ வந்தாங்க. வந்து எல்லாம் ப்ரோக்ராம் எல்லாம் முடிஞ்சு பிரசாதத்துக்கு எல்லாம் மதிப்பு கொடுத்த பின்னர், நான் பிரசாதத்தை சாப்பிட்ட பின்னணி போச்சு சொல்லலை. பிரசாதத்தை எப்பவுமே சாப்பிடுன்னு சொல்லக்கூடாது. அவன் அங்கே பிரசாதத்தை வந்து சாப்பிடுன்னு சொல்லக்கூடாது. சாப்பிடுங்கிறது வந்து நான் உணவை தான் சாப்பிடுன்னு சொல்லலாம். பிரசாதத்துக்கு வந்து அவ்வளோ தூரத்துக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும். அது மதிப்பு கொடுக்கணும்னு தான் சொல்லுவார். பிரசாதத்துக்கு மதிப்பு கொடுத்ததுக்கப்புறம் அந்த வைஷ்ணவர் எல்லோரும் அந்த சோலையில் ஒரு பக்கத்தில் உட்கார்ந்தனர் அப்படின்னு வருது. அப்போ அங்கே நம்ம கூடால லாகிரி மகாஷாயும் வந்திருக்காரு. அவர் அப்படி ஒரு பஜனை பாடுறாரு. அந்த ஏன்னா முன்னமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய டைமில் இந்த லாகிரி மகாஷாயா வந்து அப்படியே பாட்டு நிறைய பண்ணி அதை அவர் சொல்லியிருக்காரு, இப்போ பாடியிருக்காரு. நிறைய பேர் எல்லா வைஷ்ணவர்கள் எல்லாம் சேர்ந்து பாடுவாங்க. அந்த மாதிரி இவர் ஒரு பாட்டு பாடுறாரு அங்கே. அந்த பாட்டு எதை பற்றிப்பட்டதுன்னா, ஒரு லீலை. அந்த லீலை ரொம்ப விசேஷமான லீலை. இது கௌரங்க மகாபிரபுவோட லீலை. என்ன லீலை அது? இதான் இது. கௌரா கௌரா கதலீலா கரிலே ஏகானே கௌரா கதலீலா கரிலே ஏகானே அத்வைதாதி பக்த சங்கே நாசிலே ஏவனே ரங்கே காளிய தமன சங்கீர்த்தனே ஏ கிருதஹைதா பிரபு நிஸ்ராலீலே நக்ர பிரபு கிருஷ்ணயேன காளிய தமனே. ஏதோ நான் வந்ததுக்கு சொல்கிறேன்னு சொல்லி ஏதோ ஒரு டியூனுக்கு அது என்ன சொல்லுதுன்னா, இந்த புனித தலம், இந்த கௌரகிரதாங்கக்கூடிய ஏரி வந்து பெரிய ஒரு லீலை நடந்திருக்குங்க. இந்த புனித தலத்தில் கௌரங்க மகாபிரபு செய்த லீலைகளை எண்ணி பாருங்கள் அப்படின்னு பாடுறார் லாகிரி மகாஷாயா. இதே காட்டில்தான் அவர் அத்வைதர் மற்றும் பல வைஷ்ணவர்களுடன் நடனம் ஆடினார். இந்த இடத்துல ஸ்ரீகிருஷ்ணர் காளிய நாகத்தில் மேல் நடனம் ஆடியது போல் இதே ஏரியில் தான் அவர் சங்கீர்த்தனத்தின் மூலமாக ஒரு முதலைக்கு விமோச்சனம் அளித்தார். மோட்சம் அளித்திருக்காருங்க. அதனால தான் இந்த இடத்துக்கு காளிய தமன சங்கீர்த்தனம்னு இன்னொரு பேர் இருக்குது. காளிய தமன சங்கீர்த்தனங்கிறது இந்த கௌரகிரதாங்கக்கூடிய ஏரிக்கு 2வது பேர். அப்போ என்ன கதை அப்படின்னா, இது சைத்தன்ய பாகவத்தில் இருக்குது. அப்போது ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவும் அவருடைய பக்தர்களும்
கௌரகிரதா அப்படிங்கூடிய ஏரிக்கு வந்து நவத்வீபத்தை இந்த இடத்தெல்லாம் சுற்றி சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருந்த போது இந்த ஏரி பக்கத்தில் வந்து ஓய்வெடுக்க வந்து உட்கார்ந்தாங்க. ஆனால் உடனே இதை கண்ட ஒரு பக்கத்தில் உள்ள ஒரு இடையர் சிறுவன், அந்த தண்ணீருக்கு அந்த பக்கத்தில் நீங்கள் போயிடாதீங்கோ, அந்த லேக்குக்கு பக்கத்தில் நீங்கள் போயிடாதுங்கன்னு அங்கே சத்தம் போடுறான். அப்போ ஏன் அப்படி சொல்கிறான்னா, அவன் சொல்கிறான் அதுக்குள்ளே ஒரு முதலை கிடக்கு. அந்த முதலை பசுக்களை கூட இது பண்ணி பயமுறுத்தி விரட்டி விடக்கூடிய ஒரு முதலை கிடக்குங்க. அந்த பக்கத்தில் போகாதீங்க, அது பிடிச்சிடும் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். அப்போ இதை கேட்ட ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு, ஏன்னா அவர் யார், அவர் பகவானாச்சே, அவருக்கு எல்லாம் தெரியுது அங்கே என்ன நடந்திருக்குன்னு. அப்போ அதில் அவங்க வந்து உட்கார்றாரு. அதில் அப்படியே உட்காந்துட்டு அந்த லேக்கு பக்கத்தில் உட்கார்றாரு. உட்காந்துட்டு அப்படியே ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை அப்படியே சத்தமாக பாடுறாரு, சங்கீர்த்தனம் பண்ணுறாருங்க. அவங்க கூடால வந்தவங்கெல்லாம் பயமாக இருக்காங்க, பக்கத்தில் போகலை. ஆனால் சைத்தன்ய மகாபிரபு லேக்குகளை பக்கத்துலேயே போயிட்டார். அவர் பண்ண சங்கீர்த்தனத்தில் அந்த சவுண்டில் அந்த முதல்ல எங்கேயோ உள்ளே இருந்த ஏரிக்குள்ளே கிடந்த முதல்ல நேரம் வெளியே வருது. வெளியே வந்து பக்கத்தில் வந்துடுது, மகாபிரபுக்கு பக்கத்தில் வந்து அது வர 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 மற்ற பக்தர்கள் பக்கத்தில் இருந்தவங்களாம் உடனே பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் என்ன நடந்ததுன்னா, அந்த முதல்ல சைத்தன்ய மகாபிரபுவோட தாமரை பதங்கள் அப்படி தொடுது, அப்படி இதுக்கு பாய வச்சு அப்படி தொடுது. தொடத்தான் செய்கிறது. அவர் மகாபிரபு அப்படியே சங்கீர்த்தனத்தில் அப்படியே கம்ப்ளீட்டாக அப்படியே மூழ்கி இருக்கார், கீர்த்தனம் பாடிக்கிட்டே இருக்கார். கண்ணிலேருந்து அப்படியே கண்ணீர் வடி. அவர் எப்போவுமே கீர்த்தனம் பாடினாருன்னா நம்ம சாதாரணவங்க கீர்த்தனம் பாடுற மாதிரி கிடையாது. கண்ணிலேருந்து தாரையாக அப்படியே தண்ணீர் உழிஞ்சு வந்து அப்படியே தாரையாக பாயும். அப்போ அந்த முதல்ல வந்து ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவோட தாமரை பாதங்களை தொட்டதும் என்ன ஆச்சுன்னு பாருங்கோ, அந்த முதல்ல வந்து ஒரு தேவ குழந்தை, தேவ சிசு. தேவன்னா யார், நம்ம சொர்க்கலோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் தேவர்கள்னு பேர். அந்த மாதிரி மேலே இருக்கக்கூடிய உலகங்களில் எல்லாருக்கும் தேவர்கள் பேர், கீழே இருக்கக்கூடியவங்களாம் அசுரர்கள்னு பேர். இது ஒரு தேவ சிசுவாட்டம் மாறிடுது. அவன் அந்த தேவக்கு உடனே பார்க்க அப்படி முதல்ல போயாச்சு, முதல்ல உருவம் போயாச்சு. போயிட்டு இப்போ இது அப்படியாவது நிற்கி, தேவ சிசு அப்படி நிற்கி நின்றுட்டு அப்படி கும்பிட்டுட்டு அப்படியே அது வந்து அதோட நன்றி கண்ணீர் மல்க மகாபிரபுவுக்கு சமர்ப்பணம் எது மகாபிரபுட்ட பிரார்த்தனை சமர்ப்பிக்குது. அப்போ அந்த தேவ குழந்தை யார், அதை தான் அது சொல்லுது. அப்புறம் அந்த தேவ குழந்தை சிறுவன் அந்த மாதிரி இந்த முதலே இருந்த அந்த பையன் அந்த மாதிரி பையனை மாறி சொல்லுது. என்ன நடந்ததுன்னா, முந்தைய சத்தியுகத்தில் காமியவனை காட்டில், எது காமியவனை எங்கே இருக்குது, பிருந்தாவனத்தில் இருக்குது. அந்த காமியவனங்கக்கூடிய காட்டில் உறங்கிக் கொண்டிருந்த துர்வாச முனிவரோட சடமுடிய விளையாட்டாக நான் வந்து நான் வெட்டி போட்டேன். ஒரு குறும்புக்கான தேவனாக நான் இருந்தது. அவர் கோபமடைந்த முனிவர், துர்வாச முனிக்கு பின்ன சொல்ல வேண்டாம், கோபம் வந்துன்னா கண்டபடி கோபம் வரும், எதுக்கெடுத்தாலும் கோபம் வரும், சின்ன ஒரு தப்பு இருந்தாலும் கோபம் வரும். இவர் சிவபெருமானோட அம்சம். அப்போ அவர் என்ன பண்ணிட்டார், 4 யுகங்களிலும் நீ முதலையாக போகும்படி சாபித்திருக்காரு. சாபம் வாங்கிட்டார் அந்த குழந்தை பையன். அந்த குழந்தை சிறுவன் முனிவரிடம் மன்னிப்பு கேட்டு பாப விமோசனத்துக்குன்னு கேட்குறாரு. அது அப்போ எனக்கு பாப விமோசனம் கொடுக்கணும், நான் எப்படி பழையபடி எனக்கு சுய ரூபத்துக்கு நான் வர முடியும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் பாப விமோசனம் கொடுக்கணும்னு நீ அப்படியே இப்படி கேட்டு மன்னிப்பு கேட்டுக்கும்போது துர்வாச முனிவர் சொல்கிறாரு. அவர் சொல்கிறார், சரி இதுக்கு சாப விமோசனம் ஒன்று தான் இருக்குது, நீ 4 யுகமும் இருக்கணும். ஆனால் கடைசியில் 4வது யுகம் வரும் இல்லையா, கலியுகம் வருது. நீ இப்போ இருக்கிறது என்னது சத்தியுகம், அதுக்கப்புறம் துவாபர யுகம், அங்கேயும் நீ முதலே தான் இருப்பார். அதுக்கப்புறம்
துவாபர யுகம் அங்கே நீ முதலாக தான் இருப்பான். கடைசியில் 4வது வருமில்லே, 4வது யுகம் கலியுகத்தில் நீ என்ன பண்ணுவான், அங்கே நீ முதலையாக இருக்கும்போது அங்கே சைத்தன்ய மகாபிரபு நவத்வீபத்தில் தோன்றுவார். அங்கே தோன்றிட்டு இங்கே ஒரு இடத்துல எனக்கு பக்கத்தில் கீர்த்தனை பண்ணுவார். நீ அதை கேட்கும்போதே உனக்கு ஆட்டோமேட்டிக்காக சாப விமோசனம் கிடைக்கும். அப்படிங்கிறது தான் அதை தீர்க்க தரிசனம். ஸோ அதான் கதை. அது சொல்லுது தன்னுடைய கதையை கூறி மகாமந்திர திருமணம் ஏன்னா இந்த மகாமந்திரத்தோட மகிமை சக்தியினால் அது மட்டும் இல்லை, அது மகாபிரபுவோட காலை அப்படி தொட்டெடுத்து வர இம்மிடியட்டாக சாபத்தில் இருந்து அப்படியே விடுபட்ட பிறகு இது தெரிஞ்ச உடனே அங்கே எங்கள் இந்த லோகத்தில் இருந்து வர அங்கேருந்து அந்த குழந்தையோட பெற்றோர் ஒரு தேவ விமானத்தில் வராங்க. அப்படியே அந்த குழந்தைய தேவ சிசு அந்த பையனை திருப்பி பழையபடி தேவலோகத்துக்கு கொண்டு போகிறாங்க. கௌரா கதலீலா கரிலே கானே அத்வைதாதி பக்த சங்கே நாசிலே ஏவனே ரங்கே காலிய தமன சங்கீர்த்தனே ஏ கிருதஹைதே பிரபு நிஷ்டாரிலே நக்ர பிரபு கிருஷ்ணயேன காலிய தமனே அப்படின்னு பாடுறாங்க அங்கே. ஓகே, யார் பாடின பாட்டு? லாகிரி மகாஷா எழுதின பாட்டை எல்லாரும் வைஷ்ணவெல்லாம் பாடி இந்த லீலையை அவங்க அப்படியே எல்லாம் சொல்கிறாங்க, சொல்லி பாடுறாங்க. அப்புறம் பஜனை முடிஞ்சுது. பஜனை முடிஞ்சவுடனே அங்கே கூடியிருந்த வைஷ்ணவர்கள் எல்லாரும் ஸ்ரீகிருஷ்ணரின் லீலைகளுக்கும் கௌரசுந்தரர் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவோட லீலைக்கும் அங்கே உள்ள அந்த ஒற்றுமைகளை எல்லாம் பேசுறதுக்கு ஆரம்பிக்காங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம நவத்வீப் தாம் என்னது, அது ஒரு ஹிடன் பிருந்தாவன் தான். அது பிருந்தாவன் ஆனால் மறைஞ்சிருக்கு. அவ்வளவு இங்கே உள்ள எல்லா வனங்களும் இங்கேயும் இருக்குது. எல்லா உபவனங்களும் அதே மாதிரி இங்கே இருக்குது. ஆனால் அது மறைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு பிருந்தாவன்னு சொல்லுவாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது பாராகாஷி அப்படின்னு ஒரு இடத்துல இருந்து கொஞ்சம் வைஷ்ணவர் ஜாயின் பண்ணுறாங்க. அவங்க முதல்ல வந்த உடனே கோராகிருதாவுக்கு சாஷ்டாங்க நமஸ்காரத்தை கொடுத்ததுக்கப்புறம் மற்ற வைஷ்ணவர்களுக்கும் சாஷ்டாங்க நமஸ்காரத்தை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அங்கே சோலையில் தங்கியிருந்த வைஷ்ணவர்களும் பதிலுக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் கொடுக்குறாங்க அந்த வந்த வைஷ்ணவர்களுக்கு. அந்த நேரத்தில் அந்த இதில் அந்த சோலையில் ஆலமரம் இருக்குன்னு இன்னும் அந்த இடத்துல ஆலமரத்தில் இன்னொரு ஆலமரம் அந்த மரத்து தான் ரொம்ப ஃபேமஸ். அந்த ஆலமரத்தில் இது பழைய ஆலமரம் அங்கே நின்றுட்டு இருக்குது. அதை சுற்றி ஒரு வட்ட வடிவத்தில் ஒரு உயரமான மேடை கட்டியிருந்தாங்க. அது என்னன்னா அந்த ஆலமரத்துக்கு பேர் தான் நித்தாய் வத்தாள்னு நான் சொன்னால் தான் இந்த ஆலமரம். இந்த ஆலமரம் நான் உங்களுக்கு விஷுவலுக்கு போட்டிருக்கேன். இந்த ஆலமரம் நித்தாய் வதான்னா ஆலமரம்னு அர்த்தம். சரி, வம்சி வதான்னா அது ஒரு ஆலமரம். வம்சி வதான்னா அங்கேருந்தான் புல்லாங்குழலை ஊதுவார் கிருஷ்ணர். அதனால் வம்சி வத்தான்னு பேர். ராசா டான்ஸுக்கு கலைக்கிறது தான் அவர் கூடுவார். அப்போ இங்கே நித்தாய் வதா. ஏன் இந்த ஆலமரத்துக்கு கீழே தான் நித்யானந்த பிரபு ரொம்பவும் சந்தோஷமாக உட்கார்ந்துருப்பாராம். அப்போ உடனே எல்லாரும் கூடியிருந்த வைஷ்ணவர்கள் எல்லாரும் அன்றைக்கி நித்தாய் ஆலமரத்தோட கீழே உட்காந்து ஆன்மீக விஷயங்களை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. அந்த கூட்டத்தில் அதே பாரகாட்சியிலிருந்து வந்திருந்த ஆர்வம் கொண்ட ஒரு சின்ன வாலிப பக்தன் அவருக்கு ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. அதில் இருந்தால் இந்த அத்தியாயம் ஆரம்பிக்குது. அவர் சொல்லுவார், அந்த பையன் சொல்கிறான், நான் ஒரு கேள்வியை கேட்கிறதுக்கு ஆசைப்படுகிறேன். உங்களில் யாராவது அதற்கு பதிலளித்தீர்களானால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன் அப்படின்னு கேட்கான். அப்படி சொல்கிறான்.
அதே சோலையில் ஒரு விசித்திரமான ஒரு பாபாஜி இருக்கார். அவருக்கு பேர் ஹரிதாச பாபாஜி. ஒரு மிக வயதானவர், ரொம்ப வயசான வைஷ்ணவர் அங்கே இருந்தார், கூட இருந்திருக்காரு. அவர் சாஸ்திரங்களை நல்லா படித்தவர். ஏகதேசம் 100 வயசு இருக்கும். அப்போ பல வருடங்களுக்கு முன்னால் இந்த ஆலமரத்துக்கு கீழே நித்யானந்த பிரபு உட்கார்ந்துருக்கதை அவர் கண்ணால் நேரடியாக பார்த்தவர். இதே ஆலமரத்தின் கீழ் தான் என்ன பண்ணுவார், அவர் சொல்லிகிட்டு இருக்காராம். என்ன சொல்லுவார், நான் உயிர் போகும்போது, உயிர் போனோன்னா இந்த ஆலமரத்தின் அடியிலிருந்து தான் நான் உயிரை விட வேண்டும் அப்படின்னுங்கிறது அவருடைய விருப்பம். தன்னோட இதயத்தில் இந்த மாதிரி எப்பவும் நினச்சிட்டே இருப்பார். அந்த வாலிபன் இந்த கொஸ்டினை கேட்ட உடனே அவர் சொல்லுவார், என் மகனே சன், இங்கே பரமஹம்ச பாபாஜி அவருடைய சிஷியர்கள் எல்லாரும் உட்கார்ந்துருக்கும்போது உன்னுடைய கேள்விக்கு பதில் கிடைக்காமலா போய்விடும் அப்படின்னு சொல்லுவார். நீ எப்படியும் பதில் கிடைக்கும், உனக்கு சந்தேகமே வேண்டாம், அங்கே அவ்வளோ பெரிய வைஷ்ணவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த என்ன கொஷினை கேட்குறதுக்கு அவர் பார்க்கார் அந்த பையனை. அதுக்கு அந்த பையன் தாழ்மையோடு என்ன சொல்கிறான், வைஷ்ணவ தர்மம் நித்தியமானது என்பது எனக்கு தெரியும். இது வரைக்கும் நம்ம அதை தான் படிச்சிருக்கோம். நித்திய தர்மா அதே மாதிரி நைமித்திக தர்மா, இதெல்லாம் முன்னால் உள்ள சாப்டரில் படித்து முடிச்சிட்டோம். நைமித்திக தர்மா நம்ம டெம்பரரியாக பண்ணக்கூடியது. இந்த உலகத்தில் வாழ்க்கையில் டெம்பரரி நம்ம பண்ண வேண்டியது இது வரது தானே பண்ணுறது. ஆனால் அதை தூர எறியணும், அதை ஸ்டாப் பண்ணணும். நித்திய தர்மத்தை தான் பண்ணணும், அதுதான் உண்மையான தர்மம். அவர் அதான் சொல்கிறாரு, வைஷ்ணவ தர்மம் நித்தியமானது என்பது எனக்கு தெரியும். ஆனால் வைஷ்ணவ தர்மத்தில் ஒருத்தன் அடைக்கலம் எடுத்த பின்னால் அவன் எப்படி மற்றவர்களுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் அறிய விரும்புகிறேன். ஓகே, பாருங்க, இப்போ என்னென்னா வைஷ்ணவர்கள் எப்படி இந்த உலகத்தில் நடந்து கொள்ள வேண்டுங்கிறது தான் இன்றைக்கி டாபிக். அதனால தான் இதுக்கு பேர் என்ன, நித்திய தர்மமும் வைஷ்ணவ நடத்தையும்னு வருது. அதுதான் அது. அப்போது இந்த புதிதாக வந்த இந்த வாலிப பக்தன் எழுப்பிய வினாவை கேட்ட ஹரிதாஸ் பாபாஜி ஸ்ரீ தாச பாபாஜியை நோக்கி கேட்குறாரு. ஓ வைஷ்ணவதாசா, தற்போது வைஷ்ணவதாச பாபாஜி, இப்போது இந்த வங்காளம் எல்லாத்துலேயும் உம்மளை மாதிரி அறிவில் சிறந்தவங்க, இந்த மாதிரி உயர்ந்த நிலையில் உள்ளவங்க யாரும் ஒரு வைஷ்ணவரும் கிடையாது. நீர் ஸ்ரீல பிரகாஷானந்த சரஸ்வதியின் தொடர்பை கூட பெற்றவர். பிரகாஷானந்த சரஸ்வதி யார்? அவர் அந்த காளியகிரதாவில் இருந்தது, அவர் பிருந்தாவனத்தில் இருந்தது. அவர் தான் இந்த பிருந்தாவன் மகிமாமிரத்தை எழுதினவர். அப்போ அந்த ஸ்ரீல இந்த பிரகாரம் இது வேறு. இந்த ஸ்ரீல பிரகாஷானந்த சரஸ்வதி வேறு யாரோ, அவர் இல்லை. இவர் பிரபோதானந்த சரஸ்வதி நான் சொல்கிறது. அப்போ நீர் பிரகாஷானந்த சரஸ்வதியோட தொடர்பை பெற்றவர். ஸ்ரீ பரமஹம்ச பாபாஜியிடமிருந்து நிறைய உபதேசங்களை பெற்றவர். மேலும் ஸ்ரீமான் மகாபிரபுவின் கருணை பெற்றவர். அதனால் நீர் தான் இதுக்கு பதில் சொல்லணும், நீர் தான் சரியான பொருத்தம் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அதுக்கு உடனே வைஷ்ணவ பாபாஜி மகாஷாயா அவர் திருப்பி இது பண்ணுறாரு. என்ன சொல்கிறாரு, ஓ மகாத்மா, தாங்கள் பலராமனின் அவதாரமான ஸ்ரீ நித்யானந்த பிரபுவையே பார்த்தவர். உமது உபதேசங்களால் எண்ணிலடங்காத பேர்கள் ஆன்மீக வாழ்வுக்கு வந்துள்ளனர். அதனால் நீங்கள் இந்த வினாவுக்கு பதிலளிப்பது தான் சரியானது அப்படின்னு அவர் சொல்கிறார். வைஷ்ணவதாச பாபாஜி சொன்னதை எல்லா வைஷ்ணவர்களும் உடனே கரெக்ட் தான், அது கரெக்ட் தாங்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் ஹரிதாச பாபாஜி அதை ஒத்துக்கிடுறாரு. முதலில் அவர் ஸ்ரீ நித்யானந்த பிரபுவின் ஆலமரத்தில் அடிப்பாகத்தில் போய் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணுறாரு. முதல்ல பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு பேச ஆரம்பிக்கிறாரு. அவன் பாபாஜி சொல்கிறாரு, ஸ்ரீ கிருஷ்ணரின் சேவகர்கள் என்ற காரணத்தால் நான் ஒவ்வொரு ஜீவனுக்கும் என் நமஸ்காரங்களை செலுத்துகிறேன். ஒவ்வொரு ஜீவனும் ஸ்ரீ கிருஷ்ணரின் சேவகன் என்பதை சிலர் நம்புகிறார்கள், மற்றும் சிலர் மறக்கிறார்கள். ஜீவனின்
இயற்கையான சுபாவத்தின்படி உண்மையான ஒவ்வொரு ஜீவனும் ஸ்ரீகிருஷ்ணரின் சேவகன். அவன் என்ன வருது, ஆனால் சில ஜீவன்கள் தன் அறிவின்மையெல்லாம் அறிவில்லாமல் இருக்கிறதுனால, அதுமல்ல மயக்கத்தினால, எது ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள்லாம் சரியாக தெரியாமல் மயக்கத்தினாலும் அவங்களுக்கு தெரியாமல் இதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அது ஒரு கூட்டம் இருக்குது. அப்படி அதே மாதிரி ஜீவன்கள் உண்மையிலேயே கிருஷ்ணரின் சேவகர்கள் என்பதை ஏற்றுக்கொள்பவர்கள் இன்னொரு கூட்டம். இப்படி இந்த உலகத்தில் 2 விதமான ஜீவன்கள் உள்ளன. அப்போ அந்த 2 விதமான ஜீவன்கள் யாரெல்லாம்னா, ஒன்று கிருஷ்ண பகிர்முகா. பகிர்னா வெளியே, கிருஷ்ணரை விட்டு வெளியே நோக்குகிறவர்கள். அப்புறம் கிருஷ்ணரை நோக்குபவர்கள். அப்போ இந்த உலகத்தில் பெரும்பான்மையான ஜீவன்கள் கிருஷ்ணரை விட்டு வெளியே தான் பார்க்குறாங்க. பகவான் ஹார்ட்டில் இருக்கார், ஆனால் அவன் ஹார்ட்டை பார்க்க மாட்டான். ஹார்ட்டை தவிர தன்னுடைய உள்ள தவிர வேறு எல்லா இடத்தையும் பார்த்துட்டு தெரியுவான். இதுதான் பெரும்பான்மையான ஜீவன்கள். அவங்க ஜீவ தர்மத்தை நம்பவும் மாட்டாங்க. அவர்களை பற்றி நாம் சொல்ல எதுவும் தேவையும் கிடையாது. அவர்களுக்கு எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது அதுவே தெரியாது. ஸோ தன்னலமான சொந்த சந்தோஷங்கள் மட்டும்தான் உண்மைன்னு அவங்க நினச்சி அதைத்தான் வாழ்க்கையின் குறிக்கோளாக இருப்பாங்க. சரி, அதான் எத்தனை டெம்பிள் இருக்குன்னு பாருங்கோ, எத்தனை டெம்பிள் எல்லாம் இருக்கும். ஹிந்து டெம்பிள்னு ஆரம்பித்தாலும் எந்த மற்ற மதங்கள் டெம்பிளோ எதுவோ நீங்கள் பண்ணுங்க, அங்கே என்ன உண்மையான இது என்ன நோக்கம், என்ன எதுக்கு போகிறாங்க அவங்க? இந்த உலகத்தில் தான் எப்படி இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். தன்னலமான சொந்த சந்தோஷங்களை மட்டும்தான் அவங்க நினச்சிட்டு போவாங்களே தவிர, அங்கே போனால் எனக்கு என்ன ஆதாயம் இருக்குது? அப்போ தன்னலம், எல்லாமே தன்னலம், அவ்வளவுமே அதுக்கு தான் போகுது. அதை விட அதாவது சரி, நீ உனக்கு வாழ்க்கையை கேட்டானாவது, இப்போ வாழ்க்கைக்கு ஏதாவது சரி எனக்கு மோட்சம் கேட்கணும்னிட்டு போனாதாவது பரவாயில்ல. இவங்க அது கூட கிடையாது. அங்கே போனால் எல்லாம் திங்கலாம், என்னத்தை நல்லா பிரியாணி சாப்பிடலான்னு அவ்வளவு இது சர்ச்சுக்கு சண்டே போனால் அதானே போகிறாங்க. எல்லாம் எதுக்கு போகிறாங்க? அங்கே ஒரு வாரம் பண்ண பாவத்தை தூக்கி கொண்டு அங்கே கொண்டு அவர் ஜீசஸ் கிரைஸ்ட் குப்பை தொட்டி மாதிரி அவருக்கு மேலே கொண்டு எறிய வேண்டியது, நல்லா திங்க வேண்டியது, புண்ணும் பழபடி அடுத்த இதே பாவம் தான் செய்ய வேண்டியது. அதில் வேறு எனக்கு என்ன மோட்சத்தை கொடுத்துருவேன்னு இப்படி தான் இருக்கிறாங்க. ஹிந்துக்களும் இதே மாதிரி தானே. ஹிந்துக்கள் எதுக்கு போகிறாங்க? எனக்கு வேலை கிடைக்கணும், எனக்கு கல்யாணம் பண்ணணும், எனக்கு குழந்தை வேணும், எனக்கு ஒரு BMW பெரிய கார் வாங்கணும், இதுக்கு தான் போகிறானுங்க. அப்போ இவங்களுக்கெல்லாம் ஜெய்வ தர்மம்னா என்னன்னு தெரியாது. அதாவது சொல்ல தன்னலமான சொந்த சந்தோஷங்கள் மட்டும்தான் அவர்களுடைய குறிக்கோள். யார்? கிருஷ்ண பகிர்முகா. ஆனால் கிருஷ்ணரை நோக்கக்கூடியவங்க வித்தியாசம். அப்போ கிருஷ்ணர் நோக்குபவர்கள் மட்டும்தான் வைஷ்ணவர்களாக வருவாங்க. அவர் அது அப்புறம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாரு. இப்போ எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறாரு? அந்த சில ஜீவன்கள் மட்டும்தான் தர்மங்களை பார்க்குறாங்க. உலக தர்ம வாழ்க்கையில் பார்த்தோம்னா 10 விதமான குணங்கள். அப்போது இது வைஷ்ணவர்களுக்கு இருக்கும், எல்லா வைஷ்ணவர்களுக்கும் இந்த 10 இருக்கும். அப்போது இவங்களுக்கு ஜெனரலாக ஜீவன்களுக்கு தர்மத்தை எப்படி பின்பற்ற வேண்டும் அப்படின்னு மனுங்கக்கூடிய ஒரு பெரியவர், அவர் உயர்ந்த வைஷ்ணவர், மனு சம்ஹிதத்தில் எழுதி வச்சிருக்காரு. திருத்தீஷமாதமோ அஸ்தேயம் சௌச்சியம் இந்திரிய நிகிரகா தீர்வித்யா சத்தியம் அக்ரோதோ தசகம் தர்மலக்ஷணம். தர்மலக்ஷணம், லக்ஷணம்னா தர்மத்துக்கு லக்ஷணம். அப்போ உலக தர்ம வாழ்க்கையில் 10 விதமான குணங்கள் இருக்குன்னு எழுதி வச்சுருக்காரு. ஃபஸ்ட்டு திருப்தினா உறுதியான பொறுமை. சிலவங்களுக்கு பொறுமை இருக்கும், ஆனால் அதுக்கு ஒரு லிமிட் இருக்கும் அவங்கக்கிட்ட. பொறுமைன்னு சொல்லலாம், அவர் பொறுமையானவர்னு சொல்லலாம். ஆனால் அதுவும் சில சமயம் ரொம்பவும் தாண்டி மேலே பொறுக்க முடியாத அளவுக்கு வரும்போது அவங்களும் கஷ்டப்படும். ஆனால் இது திருப்தின்னா உறுதியான பொறுமை.
அந்த பொறுமை என்றைக்கும் மாறக்கூடாது. எவ்வளவு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த பொறுமை அப்படியே நிற்கணும். அதுதான் அதுதான் உள்ளல வசதி. அப்புறம் ஷமா அப்படின்னா மன்னித்தல். எல்லாருமே தப்பு பண்ணக்கூடியவங்க. அவன் தப்பு நமக்கு ஒருத்தன் இன்னொருத்துக்கு மேலே ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான்னா அடுத்தவனுக்கு கோபம் வருது, அடிச்சிடுறான், என்னவெல்லாமோ போய் சூஸ் பண்ணுறாங்க. ஷமான்னா மன்னிக்கணும். அவனை சட்டு போட்டு மன்னிக்கணும். மன்னிப்புங்கிறது ரொம்ப இது ஷமா. அது வைஷ்ணவர்களில் 2வது முக்கியமான குணம். அடுத்தது 3வது தமோ. தமோன்னா மனதை கட்டுப்படுத்துதல். மனதை ஈஸியாக கட்டுப்படுத்த முடியாது. மனதுங்கிறது அது ஒன்றும் இல்லை. அவ்வளோ இந்திரியங்களும் 5 இந்திரியங்களும் அங்கே மனசு தான் ரிப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மனசுங்கக்கூடியது நம்மளுடைய சப்டில் பாடி, சூஷ்ம சரீரத்தில் இருக்குது. நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் நாம் எல்லாம் வாழும்போது நாம் என்ன நினச்சிட்ருக்கோம், நாம் தான் இந்த மனம், இந்த மனம்தான் நாம் அப்படின்னு நாம் வாழ்ந்துட்டுருக்கோம். இது ஒரு பெரிய அதிசயம்னா இதுதான். நாம் உண்மையிலே ஜீவன், ஆனால் ஜீவன் தூங்கின்னு இருக்கு. நாம் உண்மையிலே அங்கே தூக்கத்தில் இருக்கும்போது இந்த மனம்ங்கிறது மேலே கொண்டு அதை பொதிஞ்சு ஒரு டப்பால் அமுத்தி வச்சுக்கிட்டு அதுதான் எல்லாம் நான் தான் அதுன்னு மனம் அப்படி சொல்லிகிட்டு இருக்கு. நம்ம மனம்தான் நாமன்னு நினச்சிட்டு நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலே அது சரி கிடையாது. நம்ம மனம்ங்கிறது அது ஒரு ஜட உலக பொருள் தான். ஆனால் அந்த பொருள் சப்டில்னா சூஷ்மம். ஆனால் அது ஜட உலகத்தை சம்பந்தப்பட்டது தான். நான் அன்றைக்கி சொல்லிட்டு இருந்தோம், அந்த கிளாஸில் போன கிளாஸில் சொல்லிகிட்டு இருக்கும் மாதிரி நம்ம பார்த்தோம்னா 14 லோகங்கள் இருக்குது, 14 லெவல் இருக்குது இல்லையா? அந்த ஒவ்வொரு லெவலும் மேலே போக போக இப்போ சப்டிலாக தான் போயிட்டே இருக்கும். இங்கே நமக்கு இப்படியெல்லாம் கிராஸ் பாடி இருக்குது. அங்கே மேலே போன பூதங்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட பாடி கிடையாது. ஆனால் பாடி உண்டு, ஆனால் இப்படி கிடையாது. நம்மளால் பார்க்க முடியாது, அவங்களால பார்க்க முடியும். அதுக்கு மேலே புண்ணும் போவாங்க. ரிஷிகளெல்லாம் அவங்களுக்கும் அதே மாதிரி இது இருக்குது, உடம்பு இருக்குது. அந்த உடம்பு இன்னும் சப்டிலாக இருக்கும். அதுக்கு மேலே போக அவங்களாம் ரொம்ப ஃபுல்லாக தியானம் அப்படியே இருப்பாங்க. ஜனலோகா தாபகலோகான்னு அப்படி போகும். அப்படி மேலே போகும்போது அவங்களுக்கு பாடி இன்னும் சப்டிலாக போயிடும். இப்படி போய் தான் கடைசியில் எங்கே போவாங்க, பிரம்மலோகம் வரைக்கும் போகும். ஆனால் அவங்களுக்கு நம்ம பார்க்கலாம், நாம் அவங்கள பார்க்க முடியாது. அப்போ மனதை கட்டுப்படுத்துதல்னால் நாம் என்ன பார்க்குறோமோ அதை தான் நம்மளால் பார்க்க முடியுதோ அதை தான் நம்ம உண்மையை நினச்சிட்டு அதையெல்லாம் அந்த இந்திரியங்களை மனதுக்கு கொடுத்துட்டே இருக்குது. நல்ல இது அங்கே யாரோ ஒருத்தர் பிஸ்ஸா பண்ணிகிட்டு இருந்தோம்னா அப்படியே மூக்கு வழியாக போது உடனே பிஸ்ஸாக்கு ஞாபகம் வந்துடுது. எவனை ஒருத்தர் என்னத்தையாவது குக் பண்ணிகிட்டு இருப்பான், உடனே மூக்கில் போயிடும், உள்ளே போயிடும். அது உடனே ஞாபகத்தை கொண்டு வந்துடும். அது எனக்கும் அது வேணும். அதனால தானே டிவிலெலாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறானுங்க. பண்ண உடனே இவன் பார்த்த உடனே சொல்லுவான், எனக்கு இப்போ போடுங்கம்மா, அதை போட்டு பண்ணுறான். இதுதான் கண்ட்ரோல் பண்ண தெரியாது. மனம் போகிற வழியில் அவன் போவான். தமோ மனம் எங்கே இழுக்குதோ அங்கே போயிட்டே இருப்பான் ஃபுல்லாக. இதுதான் அப்போ அது தமோ. அதெல்லாம் கட்டுப்படுத்தி வச்சுருப்பாங்க யார்? வைஷ்ணவர்கள். ஆக்சுவலாக வைஷ்ணவர்கள் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தி வச்சுருப்பாங்க. அவங்க முக்கியமாக உதர பஸ்த யோகம்ங்கிறத, அந்த பஸ்த யோகம் பாருங்கோ, ஈவன் பிரம்மாவில் கூட கண்டுபிடிக்க முடியும். அதை கட்டுப்படுத்த முடியல. காமதேவன் அந்த மாதிரி பிரம்மாவை இதில் பானத்தில் அடிக்கும்போது அந்த பிரம்மதேவரே தன்னுடைய மகளுக்கு முன்னால் ஓடியிருக்காரு பாருங்க. இந்திரன் எப்போவுமே மாட்டுவான். இந்திரன் எப்போவுமே மாட்டக்கூடியவன். இப்படி நிறைய அவங்களெல்லாம் கட்டுப்படுத்த தெரியாது. அப்போ ஈவன் தேவர்கள் கூட, ஈவன் பிரம்மதேவர் கூட கட்டுப்படுத்த முடியலைன்னா எப்படி சாதாரண ஒருத்தன் கட்டுப்படுத்த முடியும்? அதனால தான் இந்த உலகத்தில் எல்லாரும் சொல்லப்போனால் விலங்குகள் மாதிரி அது வருது, இதிலே வரும்னு நினைக்கிறேன். அப்போ மனதை கட்டுப்படுத்தலுங்கிறது ஒன்லி யாருக்கு? வைஷ்ணவர்கள் மட்டும்தான் முடியும். அதனால தான் வைஷ்ணவர்கள் எல்லாத்தையும் ஜாஸ்தி. யார்? அவ்வளவு தேவர்களை விடவும் மேலே உள்ளவன் வைஷ்ணவன் ஆகும். வைஷ்ணவனுக்கு அவ்வளவு பொய்து உண்டு. அடுத்தால அஸ்தேயம். அஸ்தேயம்னா களவு செய்யாமைன்னா, அதாவது தமக்கு என்ன வந்திருக்கோ, நம்மளுடைய பழைய கர்மங்கள்னால நமக்கு இவ்வளவு திங்ஸ் நமக்கு கொடுத்துருக்கு, ஆண்டவன் இந்த இதில் வச்சுருக்காரு,
அதை வச்சுட்டு சந்தோஷமாக இருக்கணும். எனக்கு இன்னும் கூடுதல் வேணும்னு பார்க்கக்கூடாதுன்னு என்ன இருந்தால் அது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லையா? அது சரியாக இருக்கும். அப்போ வேணும் எனக்கு போதாதுன்னா என்ன பண்ணுவான்? சம்பாதிக்க பார்ப்பான். முடியாது, களவு செய்வான். நீங்கள் பார்த்தீங்கன்னா நைஜீரியாவில், ஏன்னா நமக்கு நைஜீரியாவில் நிறைய இது உண்டு இல்லை, கான்டாக்ட் உண்டு, அங்கே நிறைய டெம்பிள்ஸ் வருது. இப்போ பார்த்துன்னா அந்த ஹோல் பாப்புலேஷனே இதுதான். எப்போ என்ன தெரிந்தாலும் தூக்கிட்டு போயிடுவாங்க. அவங்களுடைய கவர்மெண்ட்டில் இருந்து ஆரம்பித்து எல்லாருமே கம்ப்ளீட்டாக அவங்க மனப்பான்மை அப்படி தான் இருக்கும். அஸ்தேயம்னா நான் அஸ்தேயம், களவு தான் செய்வானுங்க. ஸ்தேயம்னா களவு, அஸ்தேயம்னா களவு செய்யாமை. சௌச்சம்னா சுத்தமாக இருத்தல், அது 5வது குவாலிட்டி. சுத்தமாகனா வெளியில் மட்டும் இல்லை, வெளியையும் உள்ளேயும் சுத்தமாக இருக்கணும். எப்போவுமே நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம என்ன ஆலய வழிபாடு போகிறோம், நிறைய பேர் எல்லாம் காலெல்லாம் கழுவிட்டு தான் வருவாங்க உள்ள. அப்போ சாப்பிடணுன்னா கையெல்லாம் கழுவிட்டு தான் சாப்பிடுவாங்க. உட்காந்துட்டு அந்த இடத்த சாப்பிட்ட பிறகு அதை அப்படியே க்ளீன் பண்ணி ஆகணும். இப்படி உள்ளும் புறமும் சுத்தமாக இருக்கணுங்கிறது தான் சௌச்சம் அப்படிங்கிறது. இந்த சௌச்சம் ஆட்டோமேட்டிக்காக வைஷ்ணவர்களுக்கு வரும். ஏன்னா அது பக்தினால, பக்தி ஒருத்தனுக்கு வந்துட்டாலே இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நாம் நினச்சிட்டு இருப்போம் என்னடா இதெல்லாம் நம்ம பண்ணால் தான் பக்தி வரும்னு நினச்சிட்டு இருக்கோம். அது மாற்றி அப்படி அவர் பேசலை. எப்படி பேசுகிறாரு? பக்தி உள்ளவன் ஒரு வைஷ்ணவன், அந்த வைஷ்ணவனுக்கு பக்தி இருக்கிறதுனால என்னெல்லாம் ஆரம்பிக்கும், இந்த விதமான 10 குணங்களும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுங்கிறத நம்ம படிச்சுட்டு இருக்கோமே தவிர, இந்த 10 குணத்தையும் நீ முதல்ல ஃபிக்ஸ் பண்ணால் உனக்கு பக்தி வரும்னு அப்படி சொல்லலை. எத்தனையோ யோகிகள் இது இப்படி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி அங்கே காட்டில் உட்காந்துட்டு ஓமுங்காங்க. அவங்களுக்கு பக்தி கிடைக்கலையே. பார்த்தீங்களா? அவன் அது இல்லை, இங்கே பேசுகிற இதை பண்ண உடனே பக்தி வரும்னு கிடையாது. பக்தி வந்தாச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். என்றைக்கும் நம்ம குருதேவ் இதை தான் சொல்லுவார், நீ இதை பாரு, நீ பக்தி வர்றதுக்கு பாரு, முடிஞ்சு எல்லா பிரச்சனையுமே சரியாயிரும். அந்த ஒன்று தான் நமக்கு வேணும். இப்போ சௌச்சியம் வந்துடும், சுத்தமாக வந்துடும், உள்ளும் புறமும் சுத்தம் வந்துடும். இந்திரிய நிக்கிரக. அப்போ இந்திரிய நிக்கிரகன்னா இந்திரிய நிக்கிரகக்கும் தமோவுக்கு என்ன வித்தியாசம்? தமோங்கிறது மனது லெவலில், மனதை கண்ட்ரோல் பண்ணுது. மனது எப்போல்லாம் எப்படின்னா, இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கு பார்க்கும், அதுக்கு சொல்லணும் இன்றைக்கி இவனை மழை வருது மாதிரி இருக்குல்ல, இன்றைக்கி இதுக்கு போகணும், அடுத்த வாரம் போகலாமே. இது யார் சொல்கிறா? இது இந்திரியம் சொல்கிறது இல்லை, மனம் சொல்கிறது. இதுதான் மன வித்தியாசம். அதில் நான் சொல்லி கொடுத்தேன், தமோங்கிறது மனது எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கு, எல்லா இந்திரியங்களையும் அதுதான் கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்ருக்கு. எல்லா இந்திரியங்களும் மனதுக்கு தான் ரிப்போர்ட் பண்ணும். ஆனால் மனதுக்கு அது ஒரு சூடாவோ, அதுவும் நம்மளை ஓத்திரம் பண்ண சொல்ல போனால் நம்மளுடைய எதிரி நம்மளுடைய மனம்தான். அப்போ நம்ம மனத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்? அவன் ஃப்ரெண்ட் ஆயிடுவான். சரி, அவனை நம்ம கண்ட்ரோல் பண்ணலைன்னா அந்த மனம் நமக்கு எதிரியாக இருக்கும். அப்போ அந்த மனத்துக்கு இந்த 6வது இந்திரிய நிக்கிரகங்கிறது, இந்திரியங்கள் அடக்கினா, நீ மனத்தை அடக்கினா இந்திரியம் அடங்கி போயிடும். நீ மனத்தை அடக்காமல் இந்திரியங்களை அடக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணாலும் நடக்காது அது. ஆனால் இந்திரியங்கள் எப்படி அடங்குதுன்னா, மனத்தை அடக்குனா ஆட்டோமேட்டிக்காக இந்திரியங்கள் அடங்கிடும். இதுதான் கரெக்டான இது. ஆனால் அந்த வைஷ்ணவர்களுக்கு இந்திரியங்கள் அடங்கிவிடும். அப்போ எதையும் பார்த்துட்டு ஸ்மெல் போட்டோன்னா அங்கே இழுக்காது, அவனுக்கு உடனே பிசா ஞாபகம் வராது. என்னடா எங்கேயோ இடத்துல இது போடுறாங்களே, ஏதோ போடுறாங்கன்னு அந்த வராது. அது இந்திரியங்கள் அங்கே ரிப்போர்ட்டே வராது. அது ரொம்ப கஷ்டம். நீ வேணால் பாருங்கோ, அது இந்திரியங்களை மனத்தை ஒருத்தன் கண்ட்ரோல் பண்ணலைன்னா இந்திரியங்கள் அடங்காது. இந்திரியங்கள் அடக்கு போல மனத்தை அடக்கணும். அப்போ மனத்தை அடக்குனா இந்திரியங்கள் ஆட்டோமேட்டிக்காக அடங்கி போயிடும். அப்போ இந்திரிய நிக்கிரகன்னா மனதோட இந்திரியங்களும் சேர்ந்து அடங்கிறது. அடுத்தால தீர்னா விவேகம் அல்லது புத்திசாலித்தனம். விவேகம்னா நிறைய பேர் பேரை மட்டும் வச்சுருப்பாங்களே தவிர அவங்களுக்கு உண்மையிலேயே அந்த மாதிரிப்பட்ட புத்திசாலித்தனம் இருக்காங்கிறது கொஸ்டின். அப்போ விவேகம்னா எப்படி
எது கரெக்டு எது தப்பு, தப்பு எது சரி எதுன்னு தெரியறது விவேகம்னு பேர். நம்ம நார்மலாக இங்கே எல்லாம் நிறைய குழந்தைகளெல்லாம் நம்ம கோகுல் பஜனில் நிறைய பேர் வந்திருக்காங்க. எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. அவ்வளோக்கெல்லாம் படித்து கொடுத்தாங்க. நூற்றுக்கணக்கால் வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கும்போது வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு முதல்ல என்ன சொல்லிக் கொடுக்குறோன்னா இதுதான் விவேகம். நீ வளர்ந்து பெரியவனாகும்போது உனக்கு ஒன்று தான் தேவை. உனக்கு எது சரி எது தவறு அப்படின்னு தெரிய தான் வைக்கிறோம் நாங்கள். வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோதான் நாங்கள் பண்ணுறோம். அவ்வளோ தூரத்துக்கு கீதை உபதேசம், அந்த உபதேசம், இந்த உபதேசம், எல்லா உபதேசங்களும் போட்டு எல்லாம் ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணி எல்லாம் ப்ரெசன்டேஷன் எல்லாம் கூட பண்ண வச்சு எல்லா குழந்தைகளெல்லாம் பண்ணோம். ஆனால் அதோட பாட்டம் லைன் என்ன? விவேகம் அல்லது புத்திசாலித்தனம். இவ்வளோ நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னா போதும். நமக்கு அதுக்கப்புறம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களுக்கு இந்த விவேகம் இருந்துன்னா போதும். அதுக்கப்புறம் அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் எது தப்பு எது சரின்னு தெரிஞ்சிடும். அவங்களே டிசைட் பண்ணிடுவாங்க. ஸோ இது முக்கியம். அப்போ தீர்ங்கக்கூடிய விவேகம்னா என்னது? எது சரி? ஆண்டவனை வழிபாடுது சரி. எது சரி அல்ல? சும்மா ஆடு மாடு மாதிரி கண்டபடி நாயும் பூனையும் மாதிரி வாழ்க்கையை வளர்க்குறது வாழ்க்கையை வைக்கிறது புத்திசாலித்தனம் அல்ல. அப்போ இதெல்லாம் தீர். 8 வித்யா, சாஸ்திரங்களில் ஞானம். என்ன சாஸ்திரம் இது? இந்த சாஸ்திரம் நம்ம சாதாரண பயோகிராஃபி, ஹிஸ்டரி, ஜாமெட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் அது சாஸ்திரம் அல்ல. அது ஜட சாஸ்திரங்கள். ஜட உலக சாஸ்திரங்கள் உண்மையிலே ஞானம் கிடையாது. அது அஞ்ஞானம்னு சொல்லணும். அதை தான் விஞ்ஞானம்னு இவங்க சொல்கிறாங்க. விஞ்ஞானமும் வேணும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. விஞ்ஞானம் அது விஞ்ஞானம் கிடையாது. விஞ்ஞானம் அப்படின்னா ஆன்மீக ஞானம்தான் விஞ்ஞானம். அப்போ சாஸ்திரங்களுங்கிற வரக்கூடிய எந்த சாஸ்திரங்கள் இதில் இருக்கணும்? இது சும்மா ஏதோ சாஸ்திரங்கள் இல்லை, நிறைய சாஸ்திரங்கள் இருக்குது. ஈவன் வேதங்களை எடுத்தாலும் கூட அதுவும் சாஸ்திரங்கள் தான். அதில் உள்ள அந்த சாஸ்திரங்களில் உள்ள ஞானம் இருக்குது. ஆனால் அந்த ஞானங்களும் நிறைய எல்லாம் மிக்ஸாக இருக்குது. என்ன வேணும்? என்ன சாஸ்திரங்கள் வேணும்னா பக்தி சாஸ்திரங்களோட ஞானம் வேணும். அந்த பக்தி சாஸ்திரங்கள் இல்லாதனா இருந்தால் தான், காரணத்தால் தான் சைத்தன்ய மகாபிரபு நம்ம ஆர் கோஸ்வாமிகள்கிட்ட ஆர்டர் பண்ணார். நீங்கள் பக்தி சாஸ்திரங்களை கொண்டு வரணும் அப்படின்னு ஆர்டர் போட்டார். அப்படின்னு என்ன அர்த்தம்? இங்கே பக்தி சாதனம் என்ன வேதங்கள் இல்லையா என்ன? அவர் தான் இருக்கே 4 பிரித்து எடுத்து வச்சுட்டார். ஏன்னா மொத்தமாக ஒன்றா போட்டோம்னா எவனும் படிக்க முடியாதான். அதை விட பிரித்து 4 பிரித்தார். 4 வேதங்கள் தான் இருக்க. அது ஏன் அப்புறம் அது சொன்னால் நீங்கள் வேதங்களை படின்னு சைத்தன்யம் அவரை சொல்லியிருக்கலாமே. அவர் சொல்லலை. ஏன்னா வித்யாவது ஜீவனம். என்ன பண்ணணும்? என்ன வேணும் உனக்கு? அந்த வித்யா வேணும். அதான முதல்ல சேத்தோ தர்ப்பணம் அர்ஜனம் தவமாகான்னு. அது என்ன? வித்யாவது ஜீவனம். அந்த ஞானம் தான் நமக்கு வேணும். அப்போ வித்யா வேணும். வித்யாங்கிறது ஆன்மீக சாஸ்திரங்கள், குறிப்பாக பக்தி சாஸ்திரங்கள். அதுதான் உண்மையிலேயே விஞ்ஞானம். மற்றதெல்லாம் அஞ்ஞானம். அப்போ ஒரு வைஷ்ணவனுக்கு இது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்துடும் அப்படிங்கிறது. அது எப்படி வந்துடும்? படிக்காமல் எப்படி வரும்? இன்னும் பக்தி இருந்தால் போதும். அவர் சொல்லுவார், பகவத்கீதையில் அடித்து சொல்லுவார், நீ எனக்கு பக்தி பண்ணால் போதும், நான் உனக்கு வேண்டிய ஞானத்தை நான் கொடுத்துட்றேன். என்ன ஞானம்? ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி இல்லை, இதெல்லாம் மாயா. அதெல்லாம் மாய ஞானம். நான் என்ன ஞானம் கொடுப்பேன்? என்னை பற்றி உனக்கு தெரியறதுக்குள்ள ஞானம். எனக்கிட்ட நீ எப்படி வரணுங்கிறது ஞானம். நான் யாருங்கிறது உனக்கு ஞானம் புரிஞ்சு போயிடும். உனக்கு என்ன சம்பந்தம், என்ன பண்ணணுங்கிற ஞானம் அவ்வளோத்தையும் நானே கொடுத்துருவேன். நீ எதுக்கு போட்டு என்னத்தை படிக்கிற அப்படி அவர் சொல்கிறார். அப்போ எது முக்கியம்? பக்தி முக்கியம். பக்தி இருந்ததுன்னா வித்யா வந்துடும். அப்போ ஒரு வைஷ்ணவர்கள் எப்படி வித்யா வருது? சாஸ்திரங்களை படித்தும் வரலாம், ஆனால் பக்தி இருந்தால் அவரே கொடுத்துட்றாரு. அப்போ வைஷ்ணவர்களுக்கு 10 விதமான குணங்களில் ஒன்று நல்ல எல்லாம் சாஸ்திரங்கள் எல்லாம் தெரியும். என்ன சாஸ்திரம்? ஆன்மீக சாஸ்திரங்கள் மட்டும், குறிப்பாக பக்தி சாஸ்திரங்கள். சத்தியம்னா உண்மையே பேசுதல்.
உண்மைன்னா இதுக்கு அர்த்தம் என்னென்னா, இந்த உண்மைக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. சைத்தன்ய மகாபிரபுகிட்ட ஒருத்தர் கேட்டார். அப்போ அவர் என்னென்னா, நல்ல கர்மங்கள் எது, உண்மைங்கிறது எது அப்படின்னு கேட்டதுக்கு இப்போ அவர் சொன்னார், பக்திக்கு சம்பந்தமான நீ என்ன பேசுகிறியோ அதுதான் சத்தியம். அது உண்மையிலேயே உண்மையாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அது பக்திக்கு சாதகமாக இருக்கா, அதுதான் உண்மை அப்படின்னு. அப்போ உண்மைங்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்படி பார்த்தா கிருஷ்ணர் எப்போ பார்த்தாலுமே போய் தானே சொல்லிகிட்டு இருப்பார். எப்போ பார்த்தாலும் போய் தானே சொல்லி, எதை எடுத்தாலும் பொய்யாக தான் இருக்கும். எல்லாத்தையும் குழப்பிடுவார். இங்கே ஒன்று சொல்லி அங்கே ஒன்று பண்ணிடுவார், எல்லாம் பண்ணிடுவார். அப்படின்னா அதெல்லாம் அவர் சத்தியம் இல்லாமல் இருப்பார். நோ, சத்தியம் பரம் தீமகி, அவர் தான் சத்தியம். அப்போ இதைத்தான் இப்படி தான் எடுக்கணும். அது பக்தி சம்பந்தமாக, அதாவது அந்த ஆண்டவனை திருப்திப்படுத்துறதுக்கு சம்பந்தமாக இருந்த எதுனாலும் என்னத்தை சொன்னாலும் சரி தான், அதுதான் கரெக்டு, அதுதான் நியாயம், அதுதான் தர்மம். ஸோ அதனால் பக்தி தான் தர்மம். அந்த பக்தி வைஷ்ணவர்களுக்கு உண்டு. அதனால் சத்தியங்கிறது என்ன அர்த்தம், பக்தி விதங்களுக்காக எல்லாம் அனுகூலமாக இருக்குமோ அவங்க பண்ணுறது பேசுகிறது எல்லாம் அதான் சத்தியம். அக்ரோதம், கடைசி அக்ரோதம்னா இந்த உலகத்தில் பார்த்தோம்னா எங்கே பார்த்தாலும் ஏதாவது நடந்துகிட்டே இருக்கும். எரிச்சல் வரும், ரொம்பவும் எரிச்சல் வரும். குடும்பத்தில் உறவினர்கள் பண்ணுறது பார்த்தா எரிச்சலாக இருக்கும், வெளியே மற்றவங்க பண்ணுறத பார்த்தா அதுவும் எரிச்சலாக இருக்கும், கவர்மெண்ட் பண்ணுறது அதுவும் எரிச்சலாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜடலோகத்தில் மாட்டினவன் எல்லாருமே எரிச்சலில் தான் இருப்பான். அவனால் நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. அந்த மகிழ்ச்சியாக இருந்தாலும் அது ஒரு அற்ப சமயத்துக்கு தான் இருக்குமே தவிர அது உண்மையான மகிழ்ச்சி கிடையாது. எப்போ பார்த்தாலும் நம்ம இந்த உலகத்தில் எரிச்சலோடு தான் வாழ்ந்துகிட்டே இருக்கும். அதனால தான் கிருஷ்ணர் சொல்லுவார், எனது இந்த ஜட உலகத்தில் பிறந்த எவனுமே என்ன பண்ணிட்டுருமோ அது ஜெயிலில் அடைச்ச மாதிரி நீ அங்கே கிடந்து அடிபடுவார். ஜெயிலில் சும்மா இருக்க மாட்டாங்க, எப்போ பார்த்தாலும் எரிச்சல் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் கஷ்டங்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் வைஷ்ணவர் எந்த விதத்துலேயும் எந்த இடத்துலையும் அவனுக்கு என்ன வராது, எரிச்சல் வராது. எரிச்சல் வராது, கோபம் வராது. எரிச்சல் இருக்கும் ஆனால் கோபமே வராது. இது ரொம்ப கஷ்டமானது. அப்போ நம்ம இதை இன்னும் ஒரு இதை பார்த்தோன்னா, இந்த பர்டிகுலர் 10 விதமான குணங்களை நம்ம வாழ்க்கையில் உள்ள குணங்கள் இது வைஷ்ணவர்களுக்கு இது ஃபுல்லாக அவங்களுக்கு இருக்கும். அது 2ஆக பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம், நம்ம எப்படி வச்சுருக்கணுங்கிறது இதில் உள்ள லிஸ்ட்டில் ஒரு 6 எண்ணத்தை நம்ம எடுப்போம். அடுத்தது அப்படி இல்லை, அடுத்தது என்ன பிரித்து பார்த்திங்கன்னா, நாம் பிறருடன் எப்படி இருக்கணுங்கிறது 4. அப்போ 6 இது நம்மளை எப்படி வச்சுருக்கணும். அப்புறம் அடுத்தால இன்னொரு 4 மற்றவர்கள் கூட நம்ம வாழும்போது எப்படி இருக்கணும். அப்போ இதில் இந்த 6 குணங்கள் இருக்கு இல்லையா, நம்மை எப்படி வச்சுருக்கணுங்கிறதுக்கு என்னெல்லாம் அதுலேருந்து அப்படியே புறக்கி எடுத்துருக்கு. திருப்தி அப்படின்னா உறுதியான பொறுமை, தமோ மனதை கட்டுப்படுத்துதல், சௌச்சம் சுத்தமாக இருத்தல், இந்திரிய நிக்கிரகா இந்திரியங்களை அடக்குதல், தீர் அதான் விவேகம் அல்லது புத்திசாலித்தனம், வித்யா சாஸ்திரங்களில் ஞானம். அப்போ இந்த 6 நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளை எப்படி வச்சுருக்கணுங்கிறத பற்றி பேசுது. அப்போ மிச்ச 4 என்னெல்லாம் வருது, ஷமா மன்னித்தல். ஏன்னா அது மற்றவர்களால் வரக்கூடியது. ஒருத்தன் என்னவோ பண்ணியிருக்கான், சரி அவனை மன்னிக்கணும். அப்போ இது நம்ம கூட உள்ளதில்லை, பிறருடன் நம்ம இருக்கும்போது வரக்கூடியதுன்னா எப்படி அதில் டீல் பண்ணணும், நம்ம மனப்பான்மை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இதில் வருது. ஷமா மன்னிக்கும் பாவம் இருக்கணும், அந்த குணம் இருக்கணும். அஸ்தேயம் அப்படின்னா களவு செய்யாமை. அப்போ என்ன அர்த்தம், மற்றவங்கள்ட்ட ஏதாவது எடுத்துடக்கூடாது. நமக்கு நாம் சம்பாதிக்கிறதோ
இல்லை நமக்கு வந்து நம்மளுடைய உடைமைக்கு வந்திருக்கதே தவிர வேறு யாருக்கிட்டேயும் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, களவு செய்ய எடுக்கக்கூடாது, அதுக்கு ஆசைப்படக்கூடாது. அப்போ இது வந்து அஸ்தேயம். அதாவது மற்றவங்களுடைய பொருளை நம்ம வந்து ஒரு நாளும் எடுக்கக்கூடாது. 3வது சத்தியம். நமக்கு கேட்பாங்க, நம்ம உண்மையை பேசணும், எதுக்கு பேசுகிறோம், எப்படி பேசணும்னு சொல்லி கொடுத்தேன். இப்போ பக்தி சம்பந்தமாக அது எது ஃபேவரபுளோ அதான் உண்மை. உண்மையை பேசணும். ஹரிச்சந்திரன் தான் உண்மையை பேசினான். கடைசியில் அவனுக்கு என்னாச்சு? இனி அவனு ஓகே. பட் அந்த மாதிரிப்பட்ட நம்ம பேசலை. நம்ம வந்து பக்தி லெவல், பக்தி அந்த பிளாட்ஃபார்மில் இருந்து நம்ம பார்க்கும்போது எது வந்து பக்திக்கு உகந்ததோ அதை நம்ம பேசும்போது அதான் உண்மைன்னு வரும். 4வது அக்ரோதம். எரிச்சலான சமயத்திலும் கோபம் இல்லாமல் இருக்கணும். அப்போ இந்த 4 குணங்களும் நம்ம வந்து மற்றவர்களோட நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசுது. இதில் இந்த 10 விதமான கடமைகளும் சாதாரண மக்களும் இதை ஃபாலோ பண்ணணுன்னு தான் விதிக்கப்பட்டிருக்காரு. அதில் மனு தர்மத்தில் அதுதான் எழுதியிருக்கு. அவர் மனுங்கிறது எழுதியிருக்காரு, மனு சாஸ்திரம் எழுதியிருக்கிறதுல. ஆனால் இந்த பட்டியலில் ஹரிபஜனையை பற்றி எந்த விதமான விளக்கமும் இல்லை. இருக்கா? இல்லை, கிடையாது. அப்போ இந்த ஒருத்தன் இந்த 10 கடமைகளை மட்டும் தவறாமல் நம்பிக்கையுடன் கடைப்பிடித்து கிருஷ்ணரை வந்து அடைய முடியுமா? ஆன்சர் சொல்லுங்கள், யாராவது சொல்லுங்க. இந்த 10 அவன் நல்லா ஃபாலோ பண்ணுறான், 10 நல்லா ஃபாலோ பண்ணுறான். இந்த 10 மட்டும் ஒருத்தன் ஃபாலோ பண்ணோம்னா அவனுக்கு கிருஷ்ணர் கிடைக்குமா? வைஷ்ணவர்களுக்கு இந்த குணங்கள் இருக்கும், ஆனால் வைஷ்ணவர்கள் அல்லாதவர்களுக்கும் இந்த குணங்கள் இருக்கலாம். அதில் தான் இந்த பிளைட் வருது. இப்போ அப்போ உலக தர்ம வாழ்க்கையில் 10 விதமான குணங்கள் இதுன்னு சொல்லியிருக்கோம்ல. இப்போ சரி, வைஷ்ணவனை விட்டுருங்க. இப்போ மனு வந்து எல்லாருக்கும் எழுதி வச்சார். ஆனால் நான் என்ன சொல்லி கொடுத்தேன் முதல்ல, வைஷ்ணவர்கள் வந்து இது இருக்கும்னு சொல்லி கொடுத்தேன், கரெக்ட். ஆனால் வைஷ்ணவர்களுக்கு இதை விட ஜாஸ்தி இருக்கும். கிருஷ்ணருக்காக வேண்டி எல்லாத்தையும் அவங்க விடுவாங்க. அப்போ இந்த பிளேட்டில் அது என்ன சொல்லுதுன்னா, அவங்க வைஷ்ணவர்களோ இல்லையோ அதை பற்றி கொஸ்டின் கிடையாது. ஒருத்தன் இதை மட்டும்தான் அவன் ஃபாலோ பண்ணுறான், வேறு எதுவுமே ஃபாலோ பண்ணலை. பக்திங்கிறதுங்க எழுதவே இல்லை இல்லையா? நான் இப்போ சொன்னோம் இல்லையா, இந்த பட்டியலில் ஹரிபஜனைங்கிறத பற்றி அது பக்தி சாதகங்கிறத எழுதவே கிடையாது. அப்போ இது என்ன சொல்லுதுன்னா, இந்த 10 மட்டும் நீ பண்ணிவிட்டு இதை தவிர வேறு எதுவுமே நீ பண்ணாமல் இருந்தீன்னா உனக்கு கிருஷ்ணர் கிடைக்காதுன்னு சொல்லுது. வைஷ்ணவருக்கு வந்து இந்த குணம் இருக்குங்கிறது நம்ம அதுதான் அங்கே இருந்தால் வந்தோம். இது வந்து ஜெனரலாக எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்குது. இந்த குணங்கள் மட்டும் இருக்குது, வேறு எதுவும் இல்லைன்னா அவனால் கிருஷ்ணர் கிடையாது. ஏன்னா இதில் ஹரிபஜனை பற்றி சொல்லவே கிடையாது. அப்போ நான் என்ன சொன்னேன், இவ்வளோ எல்லாம் பண்ணுறான், மற்ற எதுவுமே பண்ணலை. பக்தி பஜனைக்கு பண்ணினா தான் கிருஷ்ணர் கிடைக்கும். அப்போ இது மனு தர்மம். மனு தர்மங்கிறது ஒரு மனுஷன் எப்படி ஒரு உண்மையிலே ஒரு என்ன நல்லவனாக வாழுகிறதுக்கு உள்ள இதை தான் டீட்டெயிலுக்கு தான் இது சொல்லுது ஆக்சுவலாக. அப்போ இதை மட்டும் இருந்ததுன்னா அவர் சொல்லுவார், அவர் அதான் சொல்லுவார் கடைசியில். அதான் நான் கேட்டேன், நான் அதான் சொன்னது கேட்டேன். இதை மட்டும் இருந்துன்னா கிடைக்காது, கிருஷ்ணர் கிடைக்காது. ஏன்? ஹரிபஜனை இல்லாமல் கிருஷ்ணர் கிடைக்காது. அவன் உறுதியான ரொம்ப பொறுமையாக இருக்கான், சரி அவனுக்கு நல்ல பிறவி கிடைக்கும். எல்லாத்தையும் மன்னிக்கிறான், தர்மம் நீ அவனுக்கு எல்லாம் நல்லது கிடைக்கும். அவ்வளோ தர்மத்தை ஃபாலோ பண்ணுறான். இதெல்லாம் தர்மம். அதனால தான் சொல்லுவாங்க தர்ம வாழ்க்கையில் தானே வருது இது. அஸ்தேயம், களவு செய்ய மாட்டேங்கிறான், மனத்தை கண்ட்ரோல் பண்ணிடுறான். அப்போ பார்த்தோம்னா நிறைய ரிஷிகள் இருக்காங்க, அவங்கெல்லாம் பக்தர்கள்னு சொல்ல முடியாதுல்ல. இந்திரியங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அஷ்டாங்க யோகிகள் பண்ணுறாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் கிடைக்கலையே, கிருஷ்ணர் கிடைக்கலையே. அதே மாதிரி விவேகம் இருக்கார், அதான் விவேகானந்தரனே வர்றாரு, அவர் கிருஷ்ணர் கிடைக்கலையே. அவங்கெல்லாம் எங்கே போனாங்க? ஞானிகளுக்கு எங்கே போவாங்க? பிரம்ம யோதியில் போவாங்க. அங்கே போய்ட்டு என்ன பண்ணுறாங்களோ நமக்கு தெரியாது. தூங்குறதுக்கு போகக்கூடியவங்க ஓம்னு சொல்லிவிட்டு உட்காந்துட்டு அந்த பெரிய ஹாலில் உட்காந்து நல்லா தூங்குவாங்க, அவ்வளோதான். அதான் சொல்லுவார் குருதேவ் சொல்லுவார்,
என்னையா நீ அங்கே போயிட்டு நீ எங்கே போன? ஓ அங்கே எப்படி தெரியுமில்ல அந்த ஹாலில் அப்படி எல்லாம் லைட்டெல்லாம் அப்படியே டிம் பண்ணியிருக்கு, ரொம்ப ரம்மியமாக இருக்குது. அப்படியே அங்கே ஒரு அப்படியே நல்ல நறுமணம், அங்கெல்லாம் ஊதுபத்தியெல்லாம் வச்சுருக்காங்க. அங்கே அப்படியே இதில் வந்து ஓம்னி ஒரு அப்படியே வருது, அந்த லைட் அப்படியே ஃப்ளாஷ் ஆகுது. ஓ சரி, வேறு என்ன? அப்பா ஒரு எல்லாம் பின் ட்ராப் சைலன்ஸு. சரி, நீ அங்கே என்ன பண்ண? நானும் உட்காந்துட்டு அப்படியே தியானம் பண்ணேன். தியானம் எவ்வளோ நேரம் பண்ணேன் எனக்கே தெரியல. கடைசியில் பார்த்தோம்னா 1 மணி நேரம் ஆயிருக்கு நான் உட்காந்துருக்குது, எனக்கே தெரியாமல் போயிடுது. அவ்வளோ தியானம் பண்ணிட்டேன். அடா முட்டாள், நீ வீட்டில் பேசாமல் கட்டில் படுத்து தூங்குறது போல் அங்கே போய் உட்காந்துருந்து தூங்கியிருக்கிறியே நீ. வேறு இதில் வேறு நீ வேறு ஞானி அந்த எனக்கு அப்படி நீ வேறு சொல்லிகிட்டு இருக்கிறியே. நீ எங்கே போவீங்க? நீங்கள் பிரம்மத்துக்கு போயிடுவோம். அங்கே என்ன பண்ண போகிறீங்க? பிரம்மத்துக்கு போய் ஐக்கியமாகி விடுவோம். ஐக்கியமான என்ன ஆகும்? ஐக்கியமான என்ன ஆகும் தெரியல. அடா உன்னுடைய நீ உண்மையிலே இருக்காங்க கூடிய அந்த ஞாபகமே இல்லாமல் போயிடும். நீ தூங்கிறதுக்கு போகிறாங்க, பிரம்மத்தில் போய் தூங்கிறதுக்கு போகிற, நல்லா தூங்கிறதுக்கு, நல்லா ஜாலியாக, ஒரு பிரச்சனை இல்லாமல் தூங்கலாம். இங்கே உனக்கு வேணா ஒரு 8 மணி நேரமோ 10 மணி நேரம் தான் உன்னால் தூங்க முடியும். அதுக்கு பிறகு தூங்க விட மாட்டாங்க, எழுப்பி விட்டுருவாங்க. அங்கே அப்படி இல்லை, எழுப்ப வேண்டிய அவசியமே இல்லை, நீ தூங்கிகிட்டே இருக்கலாம். போ அங்கே போ. இதுதான் பிரம்மம். இல்லை அங்கே ஆனந்தமாக இருக்கும். என்ன ஆனந்தம்? அங்கே என்ன ஆனந்தம் இருக்குது சொல்லு? என்ன ஆனந்தம் இருக்குது? இல்லை, எனக்கு எந்த விதமான கஷ்டங்களும் இல்லை. ஆமாம் சரிதான், கஷ்டம் இல்லாமல் இருக்கிறது ஆனந்தம் இல்லை. ஒருத்தனுக்கு இங்கே கேன்சரில் கிடக்கான்னு வச்சுக்கோ, அதை ஏதோ பண்ணி பாடியெல்லாம் பெயின். அவன் என்ன நினைப்பான்? எனக்கு இந்த பெயின்லேருந்து நான் எனக்கு ரிலீவ் ஆகி இருந்தாச்சுன்னா எனக்கு அதான் ஆனந்தம்மா. அப்போ இவன் என்ன சொல்கிறாங்கன்னா, பிரம்மத்தில் போய் அங்கே போய் தூங்குறது கஷ்டமில்லாமல் தூக்கம் இருக்குமா, எந்த விதமான பெயினே இருக்காதான், அது அவங்களுக்கு ஆனந்தமா. அரே உங்களுக்கு முட்டாள்களா, இது ஆனந்தம் இல்லை, இது வேதனை இல்லாத, வேதனை அல்லாத ஒரு நிலை. இது ஆனந்தம் இல்லை. ஆனந்தம் உனக்கு வேணும்னா மேலே போகணும். அதான் வைகுந்தா. எந்த விதமான இது இல்லாமல் இல்லை. ஆனந்தம்னா இந்த விதை ஒரு பிரச்சனை இல்லாமல் ஆனந்தமாக இருக்கணும், அதுதான் ஆனந்தம்டா. இது 0. இந்த உலகம் நெகட்டிவ். அதாவது எது ப்ளஷர் இண்டக்ஷன் சொன்னோம்னா, எங்கே ப்ளஷர் இருக்குது? இந்த உலகத்தில் எங்கே யாது ப்ளஷர் இருக்குது? ஒன்லி சஃபரிங் மோஸ்ட்லி. கொஞ்சம் போல் எங்கே ஏதோ அற்பமாக ஏதோ சில சமயம் சந்தோஷமாக இருக்குமே தவிர, உண்மையிலே சொல்ல போனால் அவ்வளோவுமே கஷ்டங்கள் தான். எதெல்லாம் கஷ்டங்களை கொடுக்குது? அத்தியாத்மிகா. எனக்கு உடலையே கான்ஸ்டன்டாக ப்ராப்ளம் கொடுத்துட்டு இருக்கோம், மனம் கொடுத்துட்டு இருக்கோம். அதை விட பெரிய பிரச்சனை மனம் கொடுத்துட்டு இருக்கும். அவன் இப்படி சொல்லிட்டானா, இப்படி இல்லை டோன் போட்டு சொன்னான், அதுக்கு என்ன அர்த்தமாக இருக்கும்? அவனை நிச்சயமாக நான் அடுத்த நேரத்தில் இதை நான் தட்டி கேட்க போகிறேன், நான் இப்படி சொல்ல போகிறேன். மனம் பிரச்சனை பண்ணிகிட்ருக்கோம். உடம்பை விடு, உடம்பு அது கான்ஸ்டண்ட்டாக அது வயசாக எப்படியுமே பிரச்சனை தான் பண்ணி ஆகும். அதில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இதில் வேற மனம் வேறு பிரச்சனை வருது பாருங்க. அது அத்தியாத்மிக்கா, நமக்கே பிரச்சனையாக இருக்குது. அதிபௌத்திகா, மற்றவங்க பிரச்சனை பண்ணுறாங்க. மற்றவங்க ஏன்னா இப்போ பக்கத்து வீட்டுக்காரம் இல்லை, பக்கத்து நாட்டுக்காரம் இல்லை, மற்ற என்ன கோவிட்னு கோவிட் வந்துடுது, இப்படி ஏதாவது ஒன்று நம்மளை போட்டு ஓத்துறோம். வியாதிகள் வருது, என்னெல்லாமோ பிரச்சனைகள் வருது நமக்கு. அப்போ மற்றதுனால இல்லைன்னா இல்லாததுக்கு கவர்மெண்ட் ப்ராப்ளம் பண்ணுவான். எவ்வளோ பிரச்சனை இருக்குது பாருங்க. அத்தியாத்மிக்கா, அப்புறம் பௌத்திகான்னா மற்றவங்களால் வரக்கூடியது அதிபௌத்திகா. அதிதேவி இதையும் விடுங்கோ, சைக்ளோன் வந்துடும், பூகம்பம் வந்துடும் பாருங்கள். அங்கே எல்லாம் நடந்துட்டு வார் வந்துடும். வார் இவங்களால் இல்லை, வார் மற்றவங்களால் வர்றது. அது அதிபௌத்திகா. இது தேவர்கள் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுவாங்க. திடீர்னு ட்ராட்டாயிரம் மழை கிடையாது, மழை பெய்ந்துன்னா ஓடி எல்லாம் அழிவாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இது நடந்துகிட்டே இருக்கும். இந்த உலகத்தில் எல்லாமே ப்ளஷருங்கிறது நெகட்டிவ், கீழே 0க்கு கீழே போகுது, கீழே நெகட்டிவில் போகுது. இதுதான் இந்த உலகம்.
அப்போ இந்த நெகட்டிவில் இருக்கக்கூடிய இந்த அற்ப சுகம் இல்லைன்னா நிறைய என்னது மிசரிஸ், கஷ்டங்கள், அந்த கஷ்டங்கள் தீரும். நீ பிரம்மத்துக்கு போயினா கஷ்டங்கள் கிடையாது. ஆனால் அது சுகம் இல்லை. கஷ்டங்கள் இல்லாத ஒரு ஸ்டேஜ், அது ஜீரோ, நியூட்ரல். நீ உண்மையிலே சுகமாக இருக்கணும்னா ஒன்றை நீ கொல்லக்கூடாது. நீ உனக்கு கான்சியஸ்னேதையே கொண்டு போடுற. அங்கே போய் பிரம்மத்தில் நல்லா தூங்கிட்டு இருக்க, நீ யாருன்னே தெரியாது. அரே இது என்ன அர்த்தம்? இதில் என்ன பெரிய, நீனே யாருன்னு உனக்கு தெரியாது. அங்கே போய் நீ சொல்கிற நான் அங்கே போய் ஜாலியாக என்ன ஆனந்தமாக இருக்கேன், பிரம்மானந்தமா. யார் அந்த ஆனந்தத்தை முதல்ல இது பண்ண முடியும்? டேஸ்ட் பண்ண அந்த ஆனந்தத்தை உணரணும்னா நீ இருக்கணும். அங்கே நீனே இல்லை. நல்ல ஞாபகம் படுங்க. ஒரு நிமிஷம் ஞாபகம் வச்சு பாருங்க. ஒரு நிமிஷம் ஜஸ்ட்டு நினச்சி பாருங்க. நான் உண்மையிலே நான் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பிறந்திருக்கோம். நமக்கு என்னன்னு தெரியாது, முன்னால் எவ்வளோன்னு தெரியாது, பின்னால் எவ்வளோன்னு தெரியாது. இது பிறந்திருக்கோம். அப்படின்னா நான் இல்லாத ஒரு நிலைன்னா என்ன? நிறைய பேர் இதெல்லாம் நினச்சி பார்க்க மாட்டாங்க. பாருங்கள், நானே இல்லை அப்படின்னா எனக்கு என்ன இருக்கும்? அதை பற்றி அது விட முடியாது. எனக்கு என்ன ஆகும்? அப்படி ஒரு ஸ்டேட்டஸ் இல்லை. நானே இல்லைன்னு வச்சுருக்கோம். அப்படின்னா என்னது அது? நினச்சி பார்க்க முடியாது. இங்கே பிரம்மத்தில் அதான் நடக்க போகுது. சூயிசைடு, ஸ்பிரிச்சுவல் சூயிசைடு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே போய் தண்ணியே கொல்லுக்கு போகிறாங்க. பிரம்ம ஐக்கியம் விவேகானந்தர். இங்கே வேறு பார்த்தோன்னா இங்கே பக்கத்தில் நாயப்பருங்கவில் இங்கெல்லாம் விவேகானந்த மெமோரியல் பெருசாக பண்ணுறாங்க. விவேகானந்தர் என்ன பண்ணார்? அவர் ஞானின்னார். ஞானி எல்லோரும் நீனும் ஒன்று தான், நீனும் கடவுள் தான், நானும் கடவுள் தான், எல்லாமே கடவுளான்னு. சரி, முடிஞ்சு. பக்தி வேணும்னு அது இல்லை. பக்தினா காளி பக்தி ஏதோ இருந்தவர், அது அற்ப பக்தி. அது உண்மையான பக்தி கிடையாது. பக்தினா ஒன்று கிருஷ்ண பக்தி தான் பக்தியை தவிர வேறு எல்லா சாஸ்திரத்துலேயும் உள்ள இதில் சொல்கிறது கிருஷ்ண பக்தி மட்டும்தான் உண்மையிலே பக்தியை தவிர வேறு எல்லாமே மிஸ்ர பக்தி. அது பக்தி கிடையாது ஆக்சுவலாக. சரி, அப்போ ஓகே, நான் கேட்ட கொஷனுக்கு எப்போ எப்படின்னா, ஒருத்தன் இந்த 10 விஷயங்களை மட்டும் அடக்கி எடுத்து எப்படியோ பண்ணி வந்தான்னா அவனுக்கு கிருஷ்ணர் கிடைக்குமாங்கிறத அவர் சொல்லுவார், கிடைக்காது. ஏன்னா இதில் கிருஷ்ண பக்தியை பற்றி சொல்லலை. ஹரிபஜனை பற்றியோ சாதகங்களை பற்றியோ பக்தி சாதகங்களை பற்றியோ கிருஷ்ணர் பற்றியோ அது ஒன்றுமே கிடையாது. நீ ஒன்றை கண்ட்ரோல் பண்ண. அப்போது யார் இது ஒரு பெரிய யோகி. யோகிக்கு அவனுக்கு உரிமையான பொறுமை இருக்கலாம், உறுதியான பொறுமை, மன்னிக்கும் தன்மை இருக்கலாம், மனத்தை கட்டுப்படுத்துவான். எஸ், அவன் எதுக்கும் களவு செய்ய மாட்டான், சுத்தமாக இருப்பான், இந்திரியங்களெல்லாம் அடக்கி வச்சுருப்பான். அவனுக்கு விவேகம் இருக்கும், ஞானம் அதெல்லாம் இருக்கும். எது சரி எது தப்புன்னு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். சாஸ்திரங்களை கண்டபடி எல்லாத்தையும் படித்து வச்சுருப்பான். அவன் உண்மையே பேசுகிறான். ரொம்பவும் பொறுமையாக இருக்கான், கோபப்படாமல் இருக்கான். என்ன எரிச்சலான செய்துனாலும் கூட கோபப்படாமல் இருக்கான். இவ்வளோ மட்டும் இருந்தவொன்னே கிருஷ்ணன் கிடைக்காது. ஆனால் முதல்ல நம்ம எப்படி வந்தோம்? ஒரு கிருஷ்ண பக்தனுக்கு, ஒரு வைஷ்ணவனுக்கு இது இருக்கும். அப்போ இது பை ப்ராடக்ட். நல்ல ஞாபகம் வச்சுக்க, பை ப்ராடக்ட். இது மெயின் ப்ராடக்ட் இல்லை. மெயின் ப்ராடக்ட் ஹரிபஜனை. அது இதில் போடலை. அவர் மனு சாஸ்திரத்தில் மனு சோகால் மிஸ்டர் மனு ஆர் டாக்டர் மனு ஓவர் அவர் எழுதினதில் அதை எழுதலை. அப்போ ஒரு சாதாரணமாக பாமர மக்கள் எப்படி இந்த உலக வாழ்க்கை தர்ம வாழ்க்கையாட்டு வாழ்ந்து காணிக்கணும்னா இவ்வளவு இந்த 10 விதமான நற்குணங்கள் அவங்களுக்கு இருக்கணும். அதுதான் இதில் வைஷ்ணவ இது நடத்தைகள். அப்போ இது வைஷ்ணவ நடத்தைங்கிறது எப்படி வருது? இப்போ எப்படி ஒட்டாச் ஆகுது? வைஷ்ணவர்களுக்கு பக்தி இருக்கும், எல்லா நற்குணங்களும் இருக்கும். அது கூடால பக்தியின் காரணமாக இந்த 10 விதமான குணங்களும் ஆட்டோமேட்டிக்காக சைடாகவே வந்துடும். மெயின் ப்ராடக்ட் இல்லை. இதை வச்சுட்டு நமக்கு கிருஷ்ணர் கிடைக்காதுன்னு தானே சொல்லிகிட்டு இருக்கேன். அவரும் அதுதான் சொல்கிறார். ஒருவன் இந்த 10 கடமைகளை மட்டும் தவறாமல் நம்பிக்கையுடன் கடைப்பிடித்து தன் உத்தம இலக்கை, அதாவது ஸ்ரீ கிருஷ்ணரை அடைய முடியாது. இதை மட்டும்னு சொன்னான். ஓகே, புரிஞ்சா? இப்போ அதான் நான் கொஸ்டினாக கேட்டேன். நார்மலாக அந்த இடத்துல டவுட் வரும் நமக்கு. புரியுதா? ஓகே, பக்திங்கிறது ரொம்பவும் வசதி. சரி, எனக்கு பக்தி எங்கேருந்து வரும்? நம்மளாட்டும் மேனுஃபேக்சர் பண்ண முடியாது.
இதுவரைக்கும் யாருமே பக்தியை தன்னால் மேனுஃபேக்சர் பண்ணது கிடையாது, சரித்திரத்தில் கிடையாது. அப்போ எப்படின்னா எப்படி வரும்னா, நீங்கள் வந்து மெழுகுவர்த்தியை வச்சுட்டு இருக்கிறீங்க, உங்கள் லைஃப்பில் வந்து மெழுகுவர்த்தி இருக்குது, தீக்குச்சியும் கிடையாது, தீ பண்ணக்கூடிய விதமே கிடையாது. ஆனால் உங்களுக்கு அதை கொளுத்தணும், அதுதான் பக்தி. என்ன பண்ணணும்? நீங்கள் பக்தி பண்ணுக்கு என்ன பண்ணுவீங்க? யார் இன்னொருத்தர் மெழுகுவர்த்தியில் அங்கே அவர் அந்த இதை எரிச்சிட்டு இருக்கோ, தீ இருக்கோ, தீபம் இருக்கோ, அங்கே போய் நீங்கள் கொளுத்துறீங்க, அப்போ பக்தி கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு பக்தன்கிட்ட வந்து என்ன இருக்குது? அவனுக்கு இதயத்தில் பக்தி இருக்குது. அந்த பக்தியை தான் நம்ம அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். இண்டக்ஷன் மாதிரி வருதுங்க, அவர் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. பக்திங்கக்கூடியது கூட ஒரு பெரிய என்னென்னா குவாலிட்டி என்னென்னா, அதோட ப்ராப்பர்ட்டி என்னென்னா, அந்த பக்தன் ஒருத்தனுக்கு அவனுக்கிட்ட சரண்டர் அடையக்கூடிய ஒருத்தவனுக்கு மேலே இஷ்டமாகி, ஓ கிருஷ்ணா எப்படி இருக்கான், இவனுக்கு வந்து பக்தி கிடைக்கணும்னு நினச்சிட்டா போதுமா, இங்கேருந்து உடனே என்ன ஆயிரும்? அங்கே போய் பற்றிடும், இங்கே உள்ள தீபம் அங்கே போயிடும். இப்படி தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதனால தான் நம்ம எப்போவுமே சொல்கிறது, நம்மளுடைய குரு பரம்பரை அவங்கள நம்ம சந்தோஷமாக வச்சாச்சுன்னா அவங்க என்ன ஆகும்? அவங்களுடைய மனது குளிந்துருமா, அந்த மனசு ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அப்படி குளிந்த உடனே அங்கே ஒரு பை ப்ராடக்ட் ஆரம்பிக்குது. அந்த யார் அந்த மாதிரி குளிர வச்சாங்களோ அவங்க இதில் லபக்குன்னு அந்த இங்கே உள்ள தீபம் அங்கேயும் போயிடும். இதுதான் அணையாது, இங்கேருந்து அதுவும் கொளுத்தப்படும். புரியுது? அதனால தான் விஷ்ணு பக்தனுங்கிறது ரொம்ப வசதியாக சொல்லுவாங்க. எவ்வளோ வசத்தின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அதான் இந்த இதில் வருது. இப்போ விஷ்ணு தர்மோத்தர புராணம்னு ஒரு புராணம் இருக்குது, அதில் இருக்குது. அதிலிருந்து ஹரிபக்தி விலாசத்தில் அதுலேயும் இங்கே வந்து வருது. ஜீவிதம் விஷ்ணு பக்தஸ்ய வரம் பஞ்சதீனானி ச ந து கல்ப சகஸ்ராணி பக்திஹீனஸ்ய கேசவா. பக்தன் விஷ்ணு பக்தனாக இருக்குது எவ்வளோ வசத்தின்னு பாடுங்க. ஒருத்தன் இந்த உலகத்தில் ஃபுல்லாக வாழுதான், அவனுக்கு வந்து கேசவர், அதாவது கிருஷ்ணகிடால பக்தி இல்லாமல் அவன் ஆயிரக்கணக்கான கல்பங்கள், ஒரு கல்பன்னா ஒரு நாள் யாருக்கு, யாரோட இது பிரம்மதேவரோட ஒரு நாள் வந்து ஒரு கல்பம். ஆயிரக்கணக்கான கல்பம்னு இருந்துட்டு போகலாம். ஆயிரக்கணக்கான கல்பம்னா எத்தனை ஆயிரக்கணக்கான நாட்கள். ஒரு கல்பத்திலே என்ன ஆகுது? இந்த 4 யுகங்களும் 1000 நேரம் சுற்றிட்டு போயிடும். 8.64 பில்லியன் வருஷம். இது ஒரு கல்பம் இல்லை, ஆயிரக்கணக்கான கல்பம். நீ பிறந்து இறந்து இருக்கலாம். நீ தர்மத்தை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணியிருக்கலாம். இப்போ நான் சொன்னமில்ல 10 பாயிண்ட் சொன்னேன்ல, இந்த 10 பாயிண்ட் நினச்சி பாருங்கோ, அதே மாதிரி நீங்கள் வாழ்ந்துருக்கலாம். ஆனால் இது சொல்லு, ஜீவித்தம் விஷ்ணு பக்தஸ்ய வரம் பஞ்சதினானிச்சா ந தூ கல்ப சகஸ்ராணி பக்திஹீனஸ்ய கேசவ. இந்த உலகத்தில் ஒருவன் விஷ்ணு பக்தனாக வெறும் 5 நாட்கள் வாழ்ந்திருப்பது மிகவும் மங்களகரமானது. எதை கம்பேர் பண்ணும்போது, ஒருவன் கிருஷ்ணர்கிடம் பக்தி இல்லாமல் அதே சமயத்தில் அந்த தர்மம் 10 தர்மங்களை அவன் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கான், ஆனால் பக்தி இல்லை. அவன் ஆயிரக்கணக்கான கல்பங்கள் வாழ்ந்தும் எந்த விதமான பிரயோஜனம் இல்லை, முடிஞ்சு போச்சு. பாருங்கள், இது என்ன டீப்பாக போக பாருங்கள். ஜெயவ தர்மா நம்ம பார்த்தோன்னே என்ன நினைக்கும், என்னடா இது இப்படி 10 இதையும் பார்த்தோன்னா என்ன மாதிரி இருக்குது, இப்படிப்பட்ட ஒரு ஜீவன் இப்படி இருந்தால் வாழ்ந்ததுன்னா எப்பா இவன் எல்லாம் எப்படி இருக்கான்னு பாருங்கோன்னு இப்படி நம்ம நினைப்போம். ஆனால் ஒரு யூஸ் இல்லைன்னு இங்கே இது வருது. ஜீவிதம் விஷ்ணு பக்தஸ்ய வரம் பஞ்சதீனானி ச ந து கல்ப சகஸ்ராணி. சகஸ்ராணின்னா இத்தனை 1000. பக்திஹீனஸ்ய கேசவ. அப்படி வாழ்கிறான். இந்த மாதிரி தர்மத்தெல்லாம் வச்சுட்டு இந்த 10 பாயிண்டை வச்சு அதெல்லாம் பண்ணுறான். மனதை கண்ட்ரோல் பண்ணு, அதை பண்ணுறான். அவன் நல்ல பொறுமையின் சிகரம் என்ன வேணாலும் நீங்கள் சொல்லிக்கோங்க.
ஆனால் பக்தி ஹீனசிய கேசவனா யாருக்கு கேசவா கிருஷ்ணருக்கு பக்தி இல்லை அவனுக்கு. அதனால தான் அவர் சொன்னார், அந்த வார்த்தையை போட்டார். அவர் கேட்குறாரு, என்ன சொல்கிறார், இப்படி ஒருத்தன் வாழ்ந்துருக்கிறதுல அவ்வளோ தர்மம், இதில் அவ்வளோ தர்மங்களையும் ஃபாலோ பண்ண நல்ல கேரக்டராக இருக்கான். ஆனால் ஒன்று இல்லை, ஹரிபஜனை இல்லை, யூஸே கிடையாது. பாருங்கள், இன்னொருக்கா, இந்த உலகத்தில் ஒருவன் விஷ்ணு பக்தனாக 5 நாள் அவன் இருந்தால் போதும். 5 நாள் விஷ்ணு பக்தனாக இருக்கிறத எதை விட பெருசாக, யாரை விட ரொம்பவும் இப்போ பெருசு. பக்தி இல்லாமல் ஆயிரக்கணக்கான கல்பங்கள் இந்த யார் மனு சாஸ்திரத்தை மாதிரி, அவள் தர்ம சாஸ்திரத்தை மாதிரி, அதில் எழுதியிருக்கிறது மாதிரி அவன் எல்லாம் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி இருந்தாலும் பிரயோஜனமே கிடையாது. அப்போ ஒருவனுக்கு ஸ்ரீகிருஷ்ணனிடம் பக்தி இல்லை என்றால் அவன் ஒரு மனுஷன்னு கூட சொல்ல முடியாதுன்னு சொல்கிறார். அதனால்தான் சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது, அப்படிப்பட்டவங்கள 2 கால் மனிதர்கள்னு சொல்லுது. ஆக்சுவலாக பாகவத்துலேயும் அதே மாதிரி ஒரு ஸ்லோகம் வருது. என்ன ஸ்லோகம் வருது, ஸ்வபித் பரோஹோத்ரகரேக சம்ஸ்துதக புருஷக பசு நயத் கர்ணபதோபேதோ ஜாது நாம கதாக்ரஜ. பலராமனோட சகோதரன் யார், ஸ்ரீகிருஷ்ணர். அவருடைய நாமங்களை கேட்காதவங்களுக்கு அவங்கள யாரு கூடால கொண்டு ஒப்பிடப்படுறாங்கன்னா, எப்படி யாருக்கிட்ட ஒப்பிடுறாங்கன்னா, நாய், பன்னி, ஒட்டகம், கழுதை இருக்கு இல்லையா, இப்படிப்பட்டவங்க தான், அப்படிப்பட்ட மனுஷர்களாக தான் இவன் இருப்பான். அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் இவங்களையும் புகழ்ந்து பேசுவாங்களாம் வேறு. அப்போ பாருங்கள், என்னெல்லாம் சொன்னால் நாய், பன்னி, இதில் எல்லாம் இருக்கும், யாதேசம் எல்லாம் இருக்கும். அப்போ எவன் ஒருவன் ஸ்ரீகிருஷ்ண நாமங்களை காதில் கேட்க விரும்பவில்லையோ, பாருங்கள், நிறைய பேர் கிருஷ்ண பக்தர் கிடையாது, சும்மா பக்தண்ணி வருவான். அவனுக்கு அது பிறகு ஏன்டா இப்படி போட்டு பெரிய ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண, ஏன்னா அவனுக்கு அதில் இருக்காது. அவன் ஏன் நாமங்களை கேட்குறதுக்கு அவனுக்கு உண்மையில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அவன் ஒரு விலங்குக்கு சமம்னு எழுதியிருக்கு. அப்போ அவன் உண்மையில் மலம் மற்றும் தூர எறிந்த அசுத்தங்களை உண்ணும் பன்றியை விடவும் கீழானவன். ஏன்னா அது கிருஷ்ண நாமங்களை நீங்கள் பக்கத்தில் சொன்னீங்கன்னா அது கேட்கும். இவனுக்கு கேட்குக்கு விருப்பம் இல்லை. அப்போ அவன் விலங்கை விடவும் மோசம். அது இன்னொன்று யாரை விட மோசம், இந்த சம்சாரங்கக்கூடிய பாலைவனத்தில், இது நம்ம இந்த பாலைவனத்தில் அவங்கள யார் மாதிரி, ஒட்டகம் மாதிரி. ஒட்டகம் இது பாலைவனத்தில் என்னத்தை தீங்குமா, முள்ளை தீங்குமா. முள்ளை நல்லா நல்லா கடித்து திங்கும். அதுவும் அந்த முள் என்ன பண்ணும், அது நாக்கு அங்கே உள்ள இது எல்லாம் ஃபுல்லாக குத்தி அவ்வளவு ரத்தம் வரும். அந்த ரத்தத்தை அதே நினச்சிட்டு இருக்கோம். ஓ, இது எல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னுட்டு என்னத்தை குடிச்சிட்ருக்கு, அதோடைய ரத்தத்தை அது குடிச்சிட்ருக்கு. எங்கேருந்து வருதான், அந்த முள்ளிலேருந்து ஸ்வீட்டாக அது. இதை மாதிரி தான் அவன் ஒரு விலங்குக்கு சமம். யார், எவன் ஒருவன் கிருஷ்ண நாமங்களை காதில் கேட்க விரும்பவில்லையோ, எவனுக்கு ஸ்ரீ கிருஷ்ணரின் மேல் பக்தி சாதகம் செய்வதற்கு விருப்பம் இல்லையோ, அவன் இந்த விலங்குகளுக்கும் கீழானவன், அந்த ஒட்டகத்தை விடவும் கீழானவன். அவன் நினச்சிட்டு இருக்கான் எல்லாம், ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாம் என்ஜாய் பண்ணுறேன், நான் என்ஜாய் பண்ண தான் வந்திருக்கேன். என்னத்தை அவன் டேஸ்ட் பண்ணுறான், அவனோட பிளட்டை தான் அவன் டேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியும். வெளியே இங்கே ஒன்றும் கிடையாது, அங்கே இந்த உலகத்தில் ஒன்றும் கிடையாது, இன்பங்கிறது ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி கழுதை, அது அடுத்தால வருது. கழுதை என்ன பண்ணுமா, காலு கிடுக்கிடுன்னு ஆட வரைக்கும் அவன் தூக்கி வைப்பான். அவனோட ஓனர் தூக்கி வைப்பான், மேலே தூக்கி வச்சு வெயிட்டை வைப்பான். வெயிட்டை வைக்க காலு அப்படியே கிடுக்கிடுன்னு ஆடும் கீழே. அப்போ நினச்சிட்டு இருக்குமா, எம்மா நான் இப்படியெல்லாம் இந்த மாதிரி பாரத்தெல்லாம் சுமந்து இந்த என்னுடைய எஜமானுக்கு நான் இப்படியெல்லாம் ஒர்க் பண்ணலைன்னா எங்கள் என் எஜமான யார் பாப்பா, அவனுக்கு எப்படி செல்வம் கிடைக்கும்,
நான் இப்படி இப்படி காலு நடுங்கி இப்படி பண்ணாத்தானே அவனுக்கு ஏதாவது வரும். அது ஒன்று. நான் இப்படி ஒர்க் பண்ணலைன்னா எனக்கு எப்படி புல்லை கொடுப்பான்? எனக்கு வந்து ஒரு வாய்க்கு புல் கொடுக்கானே. நான் இப்படி கஷ்டப்பட்டு இந்த மாதிரி கழுதையாக இருந்து கஷ்டப்படுறேனே, என்ன கிடைக்கும்? எனக்கு பெரிய சேலரி கிடைக்குது. என்னது? கொஞ்சம் மாதிரி புல். அரே புல் தான் எங்கேயும் கிடைக்குது. அதை உனக்கு எஜமானம் தான் போடணுமா என்ன? நீ போய் புல்லை சாப்பிட வேண்டியது தானே. அந்த புத்தி அது கிடையாது. அது நினச்சிட்டு இருக்கு, நான் பண்ணி இவ்வளவு கஷ்டப்படலைன்னா யார் பாப்பா என்னோடய எஜமான அப்படின்னு அது பண்ணிகிட்டு இருக்கு. அது சில சமயம் என்ன பண்ணோன்னா வேறு வந்து பெண்கழுதையை போட்டுருக்கு. பெண்கழுதை என்ன பண்ணோம்? அப்படியே இதை பின்கால வச்சு ஒரு அடி தூரப்பாணி இருந்தாலும் அதுக்கு பின்ன தான் போகும். இதுதான் மனுஷங்கள். அப்போ கிருஷ்ண பக்தி ஒருத்தனுக்கு வந்ததுன்னா அவனோட பிஹேவியர் வேறையாயிரும். அதை பற்றி தான் இனிமேல் போக போக நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம எதை பார்த்தோம்? ஒரு சைடு ப்ராடக்ட். ஒருத்தன் உண்மையிலேயே பக்தி ஒருவனுக்கு உள்ள ஹார்ட்டில் வந்துடுத்துன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த நற்குணங்கள் அவ்வளோ இந்த 10 குணங்கள் நம்ம பார்த்தோமில்ல, இதெல்லாம் வந்துடும். அப்போ இது சைடு, இது மெயின் கிடையாது, இது சைடு ப்ராடக்ட். அதை ஞாபகம் வச்சுங்க நல்லா. ஏன்னா பக்திக்கிடால நம்ம எந்த விதமான நற்குணங்களையும் நம்ம வந்து கம்பேரே பண்ண முடியாது. எல்லாவற்றுக்கும் மேலானது வந்து கிருஷ்ண பக்தி. அதை எது கூடாலையுமே கம்பேர் பண்ண முடியாது. இப்போ கோபியர்கள் கிருஷ்ணருக்கு மேலே வச்சிருக்கூடிய பக்தி எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. அவர் என்ன பண்ணார்? அந்த பகவான் அதான் அன்றைக்கி நான் பண்ணோம், கோபிகீதா பண்ணோம், பாடம் தான் ஆக்சுவலாக வெரி நைஸ். போன சண்டே அந்த டைமை வச்சுட்டு நாங்கள் கோபிகீதா இதெல்லாம் பாடணும். அப்போ அதில் அந்த படத்தை காணிக்கேன். கோபியர்கள் இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு நீ வந்திருக்காங்களே, என்னால் விட முடியலையே. எங்கள் அப்பாவை எங்கள் அம்மாவை நான் எப்படி விட்டுவிடுவேன்? அவ்வளோ கோபியர்களும் அவங்க அம்மாவை விட்டுறாங்க. அம்மா அப்பா எல்லாம் உறவினர்கள், ஹஸ்பண்டு, குழந்தை, அது வீடு எல்லாத்தையும் விட்டாச்சு. காட்டில் கிடக்காங்க. 100 எவ்வளோ நாள்? 1 நாள் 2 நாள் இல்லை, 100 100 வருஷம். அவர் கடைசியில் என்ன சொன்னார்? நான் வந்து உங்களுக்கு நான் வந்து இந்த கடமையை நான் இதில் கடமைப்பட்டிருக்கேன். இந்த டெட்டை இந்த கடனை என்னால் அடைக்க முடியாது. எப்படி? எத்தனையோ பிரம்மர்கள் தோன்றி அவ்வளவு நாட்களும் பாருங்கள். நான் இப்போ ஒரு பிரம்மரோட ஒரு நாளை பற்றி பேசணும். ஆயிரக்கணக்கான இதையும் கல்பத்தையும் பார்த்துட்டோம். இவர் என்ன சொல்லுவார்? எத்தனை இந்த பிரம்மர்கள் வந்தாலும் என்னால் அந்த உங்கள் கடனை நான் தீர்க்க முடியாது. அதனால் நீங்கள் தான் என்னோட வசத்தவங்க. அதனால தான் பக்திக்கு அவ்வளோ வேல்யூ. பக்தி மட்டும்தான் கிருஷ்ணரையே கண்ட்ரோல் பண்ணும். கிருஷ்ணருக்கு 64 குணங்கள் இருக்கு இல்லையா? 64 44 ஏதோ ஒரு குணத்தில் எப்படி வரும்? நான் என்னுடைய சுத்த பக்தனுக்கு கட்டுப்பட்டவன். நான் உண்மையில் வேறு சுதந்திரமானவன் அல்ல, அவர்களின் கட்டில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அவரே சொல்கிறாருன்னா அந்த பக்திக்கு அவ்வளவு தூரத்துக்கு வசதி. அந்த பகவான் அவருக்கு மேலே எதுவும் கிடையாது. அவரையே அது கண்ட்ரோல் பண்ண முடியும்னா அந்த கிருஷ்ண பக்தியோட சக்தி என்னன்னு பாருங்க. அதைத்தான் நம்ம ஃபுல்லாக இன்னும் படிக்க போகிறோம். அப்போ இனிமேல் டைம் கரெக்டாகிச்சு, இதில் முடிக்கணும். அப்புறம் இன்னொன்று கடைசியில் அவர் சொல்லுவார், இன்னைக்கு கேட்கப்பட்ட கேள்வி அவங்க யாரோ சிலவங்களுக்கு வந்து துரதிஷ்டம்னா அதாவது அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமே கிடையாது. அதிர்ஷ்டம் இல்லாதவர்கள் விலங்குகள் மாதிரி கிருஷ்ண பக்தி எதுவும் இல்லாமல்களாக வாழ்கிறாங்க. அவங்க என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி கேள்வி கிடையாது. இன்றைக்கி எதை பற்றி இந்த கேள்வி? கிருஷ்ண பக்தி மார்க்கத்தில் சரணடைந்தவர்கள் எப்படி மற்றவர்களுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பது தான் அந்த கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு இதை முடிச்சிருவோம்.
இது நாளைக்கு அடுத்த கிளாஸில் இந்த இந்த வித்தியாசமான கிருஷ்ண பக்தர்களை பற்றி பேசலாம். ஸோ அதனால் இன்றைக்கி இதில் முடிச்சிடுவோம். ஏதாவது கொஸ்டின் இருக்குன்னா கேளுங்க.